ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஹென்ரி ஹேஸ்லிட் எழுதின தி வே டு வில் பவர் இந்த புக்கு தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஆமியை விட, அதிர்ஷ்டத்தை விட, அதிபுத்திசாலித்தனத்தை விட உங்ககிட்ட பெரிய ஆயுதம் இருக்கு. அது உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? உண்மைதான், ஷாக் ஆகாதீங்க. உங்க மன உறுதி தான் அது. உங்க வில் பவர் தான் அந்த சக்தி. வரலாறு முழுக்க மக்கள் இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது ஹீரோஸ் கிட்ட மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. தினம் தினம் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சவால்லையும் இதை நீங்க பயன்படுத்தலாம். எப்போ வேணாலும். எப்படி நீங்க இதை பயன்படுத்துறது அப்படிங்கறத ஆத்தர் ஈஸியா இந்த புக்ல சொல்லிருக்காரு. சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்த புக்கை கேட்டு முடிச்சதும் உங்களுக்குள்ள மன உறுதி அதிகமாகும். சோ சாப்டர் நம்பர் 1, A Revelation. ஒரு போஸ்டர். ஒரு சிங்கமோ மனுஷனோ நேருக்கு நேர் நிக்கிறாங்க. மனுஷன் செம்ம ஹைட்டா கையெல்லாம் வெறப்ப வச்சுக்கிட்டு முகத்துல வெறியோட உறுதியோட நிப்பான். இந்த சிங்கம் சாதாரணமா நிக்கும். யார் ஜெயிப்பா? அந்த மனுஷன் தான். ஏன்னா அந்த சிங்கத்துக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இந்த மனுஷங்கிட்ட இருக்கு, வில் பவர். அந்த போஸ்டருக்கு கீழே ஏதாவது ஆட் இருக்கும். மேபி மாசம் 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலைங்கிற மாதிரி கூட இருக்கலாம். வில் பவர் இருக்க ஆளுங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்னு கூட எழுதிருக்கலாம். இந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் வில்னா என்ன, வில் பவர்னா என்னங்கறத தெரிஞ்சுக்க ஆர்வத்தை தூண்டுது. கொஞ்சமா சைக்காலஜி தெரிஞ்ச மக்களுக்கு இந்த விளம்பரங்கள் மேல சந்தேகம் வரும். ஆனா இந்த விளம்பரங்கள் எல்லாம் விளம்பரம் செய்யறவரோட ஐடியா இல்ல. சாதாரண மக்கள் எதை நம்புவாங்களோ அததான் இந்த விளம்பரங்கள்ல காட்டுறாங்க. அதனாலதான் இந்த விளம்பரப்படுத்துறதெல்லாம் விலை உயர்ந்ததா இருந்தாலும் இதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஒரு ஆச்சரியமான உண்மையை நான் சொல்லவா? வில் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. ஆமா, கரெக்டா தான் சொல்றேன். இந்த வில் பவர்ங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். என்னப்பா இது, தக்காளிங்கிற ஒன்னே இல்லங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்ற? விருப்பம், மன உறுதியெல்லாம் இல்லாம எப்படி மனுஷன் இருக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். ஆமா, தக்காளிங்கிறது உண்மை. அதை நீங்க தொட முடியும், சாப்பிட முடியும், ஏன் அடுத்தவங்க மேல தூக்கி போட்டு அடிக்க கூட முடியும். ஆனா இந்த வில்லுங்கிறது அப்படி இல்லையே. இந்த வில்லுங்கிற விருப்பத்தை உங்க கையில நீங்க வச்சுக்க முடியாது. கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால நான் அதை மறுக்கல. நான் ஏன் அதை மறுக்கிறேன்னா, மக்கள் நினைக்கிற வழியில இந்த வில் உண்மையானது இல்ல. நிறைய பேர் இதை தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியணும். நிறைய மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, படைச்ச கடவுள் மனுஷனுக்கு மூளையை கொடுத்தப்போ அது கூடவே ஞாபக சக்தி, கற்பனை, இந்த விருப்பம், பகுத்தறிவு எல்லாத்தையும் கொடுத்ததா நம்புறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, மத்ததெல்லாம் ஓகே, இந்த லிஸ்ட்ல வில் மட்டும் இல்ல. இது நமக்கே புரியல, நிறைய மக்கள் கவனிக்கவும் இல்ல. என்ன பாணி, வில் இல்லையா, விருப்பங்கிற விஷயம் இல்லையா? எனக்கு தெரியும் வில்லுனா என்னன்னு. ஸ்ட்ராங்கான வில் இருக்க மக்களும் நான் பாத்திருக்கேன், வீக்கான வில் இருக்க மக்களையும் பாத்திருக்கேன். எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நீங்க எப்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை நான் மதிக்கிறேன். அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல அப்படிங்கறதையும் நான் விளக்குறேன். அடுத்து சாப்டர் நம்பர் 2, தி இன்டெலெக்ட் ஆஸ் அ வேலட். வில்லுனா என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லணும். இது ஏன் கடமை. இதை நான் எக்ஸாம்பிளோடய சொல்றேன். லேட் நைட்ல நீங்க வெளியே போறதை நிறுத்திக்கிறீங்க. வாரத்துக்கு 2 நாள் நீங்க வெளியே போவேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க. அதுதான் உங்க லிமிட். அதுவும் நீங்க ராத்திரி 12 மணிக்கு மேல வெளியே இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க. அதனால எந்த பலனும் இல்ல. தூக்கம் கெடும், ஆரோக்கியம் கெட்டு போகும், வேலைக்கு ஃப்ரெஷ்ஷா போக முடியாது, நேரத்தை வீணாக்குறா, வேற எங்கேயும் போக முடியாது, சாயந்தர நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டான். அண்ட் இது எக்ஸ்பென்சிவும் கூட. சோ நீங்க உங்க மைண்டால தெளிவான முடிவை எடுக்கிறீங்க. அப்புறம் மண்டே மதியம் உங்க ஃப்ரெண்டு ஜோன்ஸ் உங்க ஆஃபீஸ்க்கு வரான். மச்சான், வீக்கெண்ட்ல நைட்டு ஜாலி பண்ணலான்னு கூப்பிடுறான். ரொம்ப நாள் நைட்டு நீங்க வெளியே போகல. சோ ஜோன்ஸ் சொன்னது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் பிஸியா இருக்கேன்னு ஜோன்ஸ் கிட்ட போய் சொல்ல உங்களுக்கு மனசு வரல. அப்புறம் நான் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கிட்டேன்னு உண்மையான காரணத்தை சொல்லவும் மனசு இல்ல. மேபி இது அசிங்கமா இருக்கலாம். ஆமா, இதெல்லாம் என்னடா சின்ன புலத்தனமானு ஜோன்ஸ் சிரிப்பான். இல்ல ஏன்டா இப்படி பண்றேன்னு டென்ஷன் ஆவான். அதனாலதான் நீங்க சொல்ல தயங்குறீங்க. இப்போ நீங்க என்ன சாக்கு சொன்னாலும் ஜோன்ஸ் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, நம்ம பண்ண இந்த சத்தியத்தை இந்த வாரத்துல ஃபாலோ பண்ண வேண்டாம், அடுத்த வாரத்துல இருந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுவீங்க. கடைசியில என்ன நடக்கும்? நீங்க உங்களுக்கு பண்ண ப்ராமிஸை முறிச்சுப்பீங்க. இத நான் அவமரியாதை, உங்களுக்கு நீங்களே கொடுத்த அவமரியாதைன்னு சொல்லுவேன். உங்களால நீங்க எடுத்த முடிவுகளையே தக்க வச்சுக்க முடியல. ஓகே, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கவனமா பாருங்க. மனுஷங்க எல்லாமே ஆசைகளால பிணைக்கப்பட்டவங்க தான். நமக்கு நிறைய விஷயங்கள் வேணும். வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அடைய நினைப்போம். ஆனா ஒரு விஷயத்த விட்டு கொடுத்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். ஒரு சேயிங் இருக்கு, உங்களால கேக்க சாப்பிட முடியாது, ஆனா சாப்பிடவும் முடியும். நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு விலை இருக்கு. கேக் வேணும்னா காசு இழக்கணும், உங்க காசை நீங்க வச்சுக்கணும்னா கேக் இழக்கணும். இதுவா அதுவா? சோ இந்த பிரின்சிபல் வெறும் பொருட்களுக்கு மட்டும் பொருந்தாது. நம்ம மனசார எடுக்கக்கூடிய முடிவுகள், ஆன்மீக முடிவுகள், இதுக்கு கூட பொருந்தும். உதாரணமா, நம்ம எக்ஸ்ட்ராவா பணம் சம்பாதிக்கணும்னா எக்ஸ்ட்ராவா ஓவர் டைம் பார்க்கணும், நிறைய மணி நேரம் வேலை செய்யணும். சோ இங்க நீங்க உங்க ஃப்ரீ டைமை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. நீங்க ஃப்ரீயா இருக்க வேண்டிய அந்த 4 மணி நேரத்தை தியாகம் பண்றீங்க. அதே மாதிரிதான் இந்த 4 மணி நேரம் ஃப்ரீ டைமை யோசிக்காம நீங்க வேலை பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். சோ இப்படி இந்த பிரின்சிபல் எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம ஆரம்பத்துல பார்த்த எக்ஸாம்பிள் படி நம்ம லேட் நைட்ல வெளியே இருந்தா அதனால நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம்? தூக்கம், ஆரோக்கியம், வேலை திறன், பணம், நம்மளோட பர்சனல் growth. அதே நம்ம நைட்டு வெளியே போகலன்னா நம்ம நல்லா தூங்குவோம், ஆரோக்கியமா ஆசமா இருப்போம், நம்மளால அடுத்த நாள் காலையில நல்லாவே வேலை பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அறிவுத்திறன்.
பல நூற்றாண்டுகளா மக்கள் இந்த அறிவுத்திறனை அதிகமா பாராட்டிருக்காங்க. இதுதான் அற்புதமான விஷயம், ஆச்சரியமான விஷயம்னு பெருமைப்படுத்திருக்காங்க. ஆனா இது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அறிவுத்திறன்கிறது எஜமான் இல்ல, வேலைக்காரன் தான். நம்மளோட ஆசைகளுக்கு வேலை பார்க்குற சாதாரண வேலைக்காரன். எந்த ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் இந்த அறிவுத்திறன் ஃபாலோ பண்ணும். இல்ல அறிவுத்திறன் தான் ஆசைகளை கட்டுப்படுத்துதுன்னு நீங்க மறுக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, நீங்க தினம் வேலை பார்க்கறதுக்கு என்ன காரணம்? உங்க அறிவுத்திறனா? கண்டிப்பா இல்ல. காசு வேணும், நல்லா வாழணும், என்ஜாய் பண்ணணும். இந்த ஆசைகள் தான் உங்களை தினம் வேலை பார்க்க சொல்லுது. நீங்க உங்க வேலையை என்ஜாய் பண்ணி செஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி இருக்க டிரைவிங் ஃபோர்ஸ் உங்க ஆசைதான். உங்களோட ஆசைகளை திருப்திப்படுத்த இந்த அறிவுத்திறன் சரியான சிறப்பான வழியா தேர்வு செய்யும். சுத்திக்கிட்டே இருக்க சக்கரை மாதிரி தான் உங்க அறிவுத்திறன். உங்க ஆசைகள் தான் உங்களை முன்னோக்கி போக வைக்கிற என்ஜின். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறப்போ உங்க அறிவு தான் முக்கியமா படும். அதுதான் ஆசைகளுக்கு நடுவுல இருக்குன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஆசை ஸ்ட்ராங்கா இருக்கு, அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு உங்க அறிவு ஜஸ்ட் மெஷர் பண்ணும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அந்தந்த நொடிகள்ல நம்மளோட சக்தி வாய்ந்த ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கான முடிவுகள். என்னோட ஆசைகளை என்னோட அறிவே கண்ட்ரோல் பண்ணட்டும் நான் முடிவு பண்ணிட்டா அப்ப என்ன ஆகும்? பாசிபிள் தான். ஆனா அதுக்குமே ஆசை தானே வேணும். என்னோட ஆசைகளை என் அறிவு தான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதே உங்களோட ஒரு ஆசை தானே. சோ எல்லாத்துலயுமே உங்க ஆசைகள் தான் ஆட்சி பண்ணுது. எல்லா ஆசைகளும் தவறானதா இருக்கிறது இல்ல, சில நல்ல ஆசைகளும் இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், என்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்கணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும், வெற்றி அடையணும், இந்த மாதிரி நல்ல ஆசைகள் எல்லாம் இருக்கு. சில ஆசைகள் எல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் கிடைக்கிற சுகத்துக்காக செல்ஃபிஷ் தனமாவும் இருக்கும். ஆனா என்ன ஆசையா இருந்தாலும் சரி, நம்ம செய்யற எல்லாத்துக்கும் அதுதானே தூண்டுதலா இருக்கு. இவன் ஆசைகள் இல்லாம அறிவுங்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அதை அடைய என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறப்பதான் நம்ம அங்க சுயமா யோசிப்போம். இப்ப மின்சாரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் எடிசன் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியிருந்திருக்கு. தப்பு பண்ணி வந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு ஃபைனலா அதை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஆசை மின்சாரம், வெளிச்சம். அதை அடைய வந்த பிரச்சனையெல்லாம் அவர் சால்வ் பண்ணாரு. உங்களுக்கு ஆசை இல்லைன்னா எந்த இலக்கும் இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. நானும் என்னோட வில்லும்னு நீங்க பேசுறப்போ அந்த நொடியில உங்களுக்கு எந்த ஆசை ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பத்தி தான் நீங்க பேசுவீங்க. ஆசைகள் ஒவ்வொரு மணி நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 1 மணி நேரம் நீங்க வீட்டுல இருக்க ஆசைப்படுவீங்க, அது உங்களோட விருப்பம். அடுத்த 1 மணி நேரம் என்னடா கடுப்பா இருக்கு, வெளியே போனா நல்லா இருக்குமே நினைப்பீங்க, அதுவும் உங்க விருப்பம் தான். இங்க குழப்பம் என்னன்னா, இந்த விருப்பத்தை, இந்த வில்ல நம்ம எப்பவுமே பெர்மனண்டா இருக்க ஒரு விஷயம் மாதிரி ட்ரீட் பண்றோம். ஆனா அந்தந்த மொமெண்ட்ல என்ன விருப்பமா இருக்கோ, எது ஆசையா இருக்கோ அதுதான் உங்க வில். இது டெம்பரரி தான், நேரத்துக்கு ஏத்தபடி மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் மாறிக்கிட்டே இருக்காங்களோ, டெம்பரரியா ஆட்சி செய்யறாங்களோ, அந்த மாதிரிதான் இந்த ஆசையும். இந்த நொடி நமக்கு வர ஆசைகளுக்காக நம்ம கொடுத்துக்கிற பேரு தான் வில். எல்லா ஆசைகளையும் தூரம் ஒதுக்குங்க, வில்லுங்கிற ஒன்னே இருக்காது. அடுத்து சாப்டர் நம்பர் 3, த பிரைஸ் ஒன் பேஸ். ஷபா, இப்பவே கண்ணை கட்டுதே, நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க கரெக்டா? ஒரே விஷயத்தை இவன் திரும்ப சொல்றான், என்னத்தான் சொல்ல வரானே தெரியல. 2 சாப்டர் முடிஞ்சிருச்சு, இன்னும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சொன்னதையே திரும்ப சொல்றான், எதையோ மனசுல பதிய வைக்கிறான், ஸ்ட்ரெஸ் பண்றான். என்னோட புத்திசாலித்தனத்தை, என்னோட அறிவை குறைச்சட போடுறான். இவன் சொல்ல வர பாயிண்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவாவும் சொல்லிட்டா. பட் அகைன் அதையே பேசுறான். என் வில் பவர் அதிகமாக்க ஆசைப்பட்டு தான் நான் இந்த புக்கையே எடுத்தேன். ஆனா ஏதோ சைக்காலஜிக்கல் லெக்சர் நடக்குதுங்க. இதுதானே இப்ப நீங்க நினைக்கிறீங்க? தப்பு இல்ல, நீங்க சொல்றத உண்மைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்ல வர பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. உண்மையாவே நம்மளோட வில் பவரை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி பேசுறோங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வில்ல பத்தி இவ்ளோ சொன்னேன், இதுவே உங்களுக்கு புது விஷயமா சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். நான் வில் பவர்னு பெருசா எழுதியிருந்த ஒரு புக்கை பார்த்தேன், அதை வாங்கினேன். செம்ம வெயிட்டா இருந்துச்சு. ஆனா முதல் பேஜ்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா தப்பா தான் இருந்துச்சு. வினோதமான ஐடியாக்கள். ஏன்னா ஆத்தருக்கு உண்மையா வில்லுனா என்ன, பவர்னா என்னன்னே புரியல. அதனாலதான் அப்படி எழுதப்பட்டிருந்தது அந்த புக்கு. சில நேரம் நம்ம உண்மை என்ன, எதுக்காக ஒண்ணு நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பேசுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா கடமைக்குன்னு எழுதுறதாலேயோ படிக்கிறதாலேயோ எந்த பலனும் இல்ல. நான் திரும்ப சொல்ற அந்த பாயிண்ட் அவசியமான பாயிண்ட். அதனாலதான் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ வில்லுனா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அடுத்த ஃப்ரேஸ்க்கே போலாம். வில் பவர். இதை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல, பட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். வில் பவர்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷனோட ஆசை ரொம்ப வலிமையா இருக்கும், ரொம்ப நாளைக்கு, ஏன் ரொம்ப வருடங்களுக்கு கூட ஸ்ட்ராங்கா டிராவல் ஆகும். தமிழ்ல இத மன உறுதின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட விருப்பம், நம்மளோட ஆசை ரொம்ப வலிமையோட இருக்கு, அதுவும் நீண்ட காலத்துக்கு இருக்கு. நான் டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுல வச்ச ஆசை காலங்களுக்கும் செம ஸ்ட்ராங் ஆயிட்டே வந்து அதை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க செம வில் பவரோட இருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை ஆசைகள் நடுவுல வந்தாலும் இந்த ஆசை மட்டும் அசைக்க முடியாததா இருக்கும். இந்த ஆசையை அடைய வைக்க மன உறுதி தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரம் இந்த ஸ்ட்ராங்கான ஆசை கூட ஓரமா போயிடும். ஸ்ட்ராங்கான மன உறுதி இருக்க மக்கள் கூட சில நேரங்கள் அவங்களோட இந்த ஆசையை விட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஆசை சில நேரம் அவங்க எதிர்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்துறதா கூட இருக்கலாம். எதிர்காலத்துல நல்லது கிடைக்குங்கிறதுக்காக இந்த ஆசையை சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க. உதாரணமா சூப்பு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும், குடிச்சே ஆகணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு சூப்பு முடிஞ்சு 2வது சூப்பு குடிக்க நினைக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசையா இருக்கு.
ஆனா பட்டுன்னு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு வாரம் முன்னாடிதான் ரொம்ப ஆசையில 2 சூப் அடிச்சு வயிறு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு வந்திருக்காங்க. உடனே என்ன தோணும், ஆஹா இந்த 2வது சூப்பை இப்ப குடிச்சா இன்னும் 2 மணி நேரத்துல எனக்கு வயிறு சரியில்லாம போயிடும் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சரோட எண்ணம் வந்துடும். காலையில எழுந்திருச்சு ட்ரிப்பு போக செம்ம ஆசை. ஆனா நான் படிக்கணும், வேலை பார்க்கணுங்கிற இந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷயங்கள் பக்கம் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம், இப்ப இதை என்ஜாய் பண்ணா ஃபியூச்சர்ல பாதிப்பு வரும். லேட் நைட்ல தான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர்றது, வீட்லயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பாக்குறது, டயர்டா இருக்க மூளைய போன்னு புஷ் பண்ணி ஓட வைக்கிறது, லீவ் எல்லாம் கம்மி பண்ணிக்கிறது, ஏன் ஆரோக்கியத்தை கூட ரிஸ்க் பண்ணி வேலை பாக்குறது. இதெல்லாம் பண்றதுக்கு ரீசனே வாழ்க்கையில நான் கண்டிப்பா சக்சஸ் பார்க்கணும்னு அவன் உறுதியா இருக்கிறதாலதான். சோ வில் பவர் அப்படிங்கிறது மன உறுதி. தூரமா இருக்க வேண்டிய ஆசைகளை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தூரம் ஒதுக்கி உடனடியா சுகம் தர்ற ஆசைகளை உங்க மைண்ட டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுட்டு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்றது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க? நான் இந்த வில் பவரை முழுசா பாராட்டல. இதை நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இவனை நான் காலி பண்ணியே ஆகணும்னு ஜெனரேஷனா பழிவாங்க செம உறுதியோட இருப்பானுங்க. படத்துல எல்லாம் பாத்திருப்போம், அவன் தாத்தாக்கும் இவன் தாத்தாக்கும் பிரச்சனையா இருக்கும். அது பரம்பரை விரோதமா மாறி பேரனுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க, எப்படி அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துவாங்க, ஆபத்தெல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நெப்போலியன் இந்த உலகத்தையே கைப்பற்றி ஆட்சி செய்ய நினைச்சாரு. அது அவரோட ஆசை, மன உறுதி. ஆனா இப்போ அது நம்ம கண்ணுக்கு மோசமா தெரியுது. பட் வில் பவருங்கிறது நம்ம எதிர்காலத்தை பத்தி மெயினா யோசிக்கிறதா தான் இருக்கும். எதிர்காலத்துக்காக இப்ப இருக்க பிரசன்ட கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு தயாரா இருக்க வைக்கும். காட்டுவாசிக்கும் நகரவாசிக்கும் வித்தியாசம் என்ன? காட்டுவாசி எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டான், எதையும் சேமிக்க மாட்டான், செடி நட்டு வைக்க மாட்டான், நாளைக்குன்னு சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டான், வயசாயிட்டா காசு வேணும்னு சேர்க்க மாட்டான். அப்ப என்ன சாப்பிட கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வயிறை நிரப்பிட்டு தூங்கிடுவான். சாவு வந்தாலும் செத்துருவான், சின்ன வயசுல கூட செத்துருவான். ஆனா நகரத்துல வாழற நாகரீக மனுஷன் பல தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பான். சோ வில் பவருங்கிறது எதிர்காலத்தை நோக்குனதா தான் இருக்கும். இதை நம்ம பொலிட்டிக்கல் எக்கானமி வச்சு புரிஞ்சுக்கலாம். டிசையர், டிமாண்ட், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை எக்கானமிஸ்ட் தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷன் பைக்குங்கிறது அவசியம், காரு ரொம்ப அவசியம் அப்படி பேசினான்னா அவங்களுக்கு இந்த வண்டிங்க மேல ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆனா எக்கானமிஸ்ட் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிச்சைக்காரரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க ஆசைப்படலாம். அதுக்காக அதான் டிமாண்ட்ல இருக்கு, பிச்சைக்காரருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்கலான்னு மேனுஃபேக்சரர் நினைக்க மாட்டாங்க. மேனுஃபேக்சரருக்கு என்ன தெரியுமா, உண்மையா அதை காசு கொடுத்து இப்ப வாங்க யார் அஃபோர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதையே நம்ம வில்லுக்கும் அப்ளை பண்ணலாமே. இவ்வளவு நேரம் நான் சொன்னல, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் வில் பவரை, அதாவது மன உறுதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நான் சொல்றேன். இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இது மொத்த சப்ஜெக்டையுமே கவர் பண்ணிடும். என்ன ரூல்னு சொல்றேன். நீங்க ஒரு உறுதிமொழியை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாவே நீங்க அந்த ஆசையை கடைசி வரை கொண்டு போக நினைக்கிறீங்களா அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கங்க. நீங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அந்த ஆசையை அடைய நினைக்கிறப்போ இடையில வர மத்த ஆசைகள் சுகங்கள் எல்லாம் நீங்க இழக்க வேண்டியிருக்கும். இந்த ஆசையை அடையிறதுக்காக இதெல்லாம் நீ இழக்கிறது வர்த்து தான். உனக்கு எப்படியும் பெரிய பலன் கிடைக்க போகுதுங்கிறதுல நீங்க ஒரு துளி சந்தேகம் கூட படக்கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க எந்த ஆசைக்காக உறுதிமொழி வச்சீங்களோ அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னாலும் தயாரா இருந்துக்கங்க. இதுதான் அடித்தளம். இனி நம்ம அடுத்த சாப்டர்ஸ் போக போக இதை நீங்க மைண்ட்ல நல்லா பதிச்சுக்கங்க. நீங்க எதுக்காக உறுதிமொழியை வச்சீங்களோ அதை அடையிறதுக்கு என்ன தூரம் போகணும்னாலும் போகணும், எவ்வளவு கஷ்டப்படணும்னாலும் படணும், எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருந்துக்கங்க. சாப்டர் நம்பர் 4, ஓல்ட் பாட்டில்ஸ் ஃபார் த நியூ வைன். இப்ப நான் உங்களுக்கு சில ஐடியாஸை தெளிவா புரிய வச்சிட்டேன். விருப்பத்தை பத்தியும் அறிவை பத்தியும் நம்ம வச்சிருந்த தவறான நம்பிக்கைகளை உடைச்சிட்டேன். தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சாப்டர்ல இருந்து நான் பழைய வார்த்தைகள், பழைய பேச்சு முறையை தான் யூஸ் பண்ண போறேன். அதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். உதாரணமா நான் முன்னாடி என்ன சொன்னேன், இந்த வில்லுங்கிற ஒரு விஷயம் தனியா இல்லைன்னு சொன்னேன். நம்ம சொல்ற இந்த வில்லுங்கிறது ஒரு ஆசை. இந்த ஆசை பல ஆசைகளை எதிர்த்து நிற்கும். இந்த ஆசை உடனடி சுகங்களை விரும்பாம லாங் டேர்ம்ல பலன் கிடைக்கிற மாதிரி பார்க்கும். இந்த வில்லுங்கிற வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ணணும்னா இதை எப்படி சொல்லலாம்? வில்லுங்கிறது தான் ஒரு மனுஷனா ஆகணும்னு வைக்கிற ஆசை இப்படி சொல்லலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தனி சக்தி கிடையாது. இதுவும் ஒரு ஆசைதான். அந்த மொமெண்ட்ல நேர்மையா இருக்க வைக்க இந்த ஆசை வரும். ஆனா மத்த நேரம் சோம்பேறியா உட்கார்றதுக்கு இந்த ஆசை வரும். இன்னும் சில நேரம் கடுமையா உழைக்கிறதுக்கு கூட இந்த ஆசை வரும். இவன் அவனோட ஆசைகளுக்கு அடிமையா இருக்கான்னு மக்கள் சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவனால நினைச்ச மாதிரி பெரிய ஆளா ஆக முடியும், ஆனா அவன் உடனடியா ஷார்ட்டா கிடைக்கிற சுகம்தான் வேணும்னு நினைக்கிறான், அதனால்தான் இப்படி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதே அவனோட ஆசைகளுக்கு அவனே மாஸ்டரா இருக்கான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப அடையணும்னு எந்த டெம்டேஷன் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அவன் நினைக்கிற ஸ்ட்ராங்கான பர்சன் அவன் மாறுவான். இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி பேசுறது நல்லா இருக்குல்ல? சின்னதா ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அது உங்களுக்கு பெருசா அர்த்தமுள்ளதா ஃபீல் ஆகுது. உதாரணமா பஸ்ல டிக்கெட் எடுக்காம போகலாம், கூட்டத்தோட கூட்டமா ஒரு டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போயிடலாம். ஆனா நம்ம பண்ண மாட்டோம், மனசாட்சி இடம் கொடுக்காது. இதெல்லாம் சின்ன விஷயம்தான். ஆனா இதை வச்சு உங்க மொத்த கேரக்டர்னு வரப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியமானது. இந்த சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட பெரிய டெம்டேஷன்ஸை கூட ஈஸியா தடுக்க வைக்கும். நம்ம எப்படிப்பட்ட ஆளா மாற ஆசைப்படுறோமோ அதுதான் வில்லுக்கான அர்த்தம்னா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க எந்த வகையான பர்சனா இருக்க ஆசைப்படுறீங்க? ஒரு மனுஷனுக்கு வில் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா லட்சியங்கள் கம்மியா இருக்கும்.
அதே லட்சியங்கள் அதிகமா இருந்தா வில்லு பலவீனமா இருக்கும். இல்லனா வில்லும் ஸ்ட்ராங்கா இருக்கும், லட்சியமும் பெருசா இருக்கும். இது 3ல 1 தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். ஒரு நல்ல லட்சியத்துக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1, லட்சியம் ரொம்ப பெருசா இருக்கணும், அடையிறது கஷ்டமா இருக்கணும். அப்பதான் அதை நோக்கியே நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். நம்பர் 2, உங்களோட சொந்தமான லட்சியமா இருக்கணும். சமூகத்துக்காகவோ இல்ல வேற யாரையோ காப்பி அடிச்சோலாம் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் நான் ஒரு திருடன் ஆகணும், பிளே பாயா சுத்தணுங்கிறத லட்சியமா வச்சிருக்கான். இப்ப அவனுக்கு டிசிப்ளினோட இருக்கிறது தான் அவனோட வில்லு, அவனோட விருப்பம். இப்ப அவனோட வில்லு வீக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவனோட வில்லு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் அவனோட லட்சியம் கம்மியா அவனுக்கே ஆபத்தானதா இருக்கு. வில்லு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் பத்தாது, பிரயோஜனமா பெருசான லட்சியங்களும் இருக்கணும். பெருசா இருக்கணும். இலக்குகள் சின்னதா ஈஸியா இருந்தா நீங்க டீசென்டான வாழ்க்கை வாழலாம் தான். ஆனா உங்களால கிரேட்னஸ் அப்படிங்கிற உயர்ந்த நிலையை அடைய முடியாது. உங்க லட்சியங்கள் நீங்களே யோசிச்சு சொந்தமா உருவாக்குனதா இருக்கணும். மத்தவங்க சரின்னு நினைக்கிற விஷயங்களை நீங்க லட்சியம்னு ஃபாலோ பண்ணா அது தப்பு. நீங்க தனித்துவமா நிக்கணும். எல்லாரும் ஒரு வழியில போறப்போ நீங்க ஒரு வித்தியாசமான வழியில போறதுல எந்த தப்பும் இல்ல. உங்களுக்காக யோசிங்க. உங்களுக்கு எது சரியோ எது தப்போ அதை அனலைஸ் பண்ணி முடிவுகள் எடுங்க. இதுதான் உங்களோட உண்மையான தைரியமே. ஏன் தைரியம்? ஏன்னா சமூகம் அது போட்ட ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா உங்களை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். என்னடா இவன் மட்டும் தனியா போறானேன்னு அந்த மனுஷன் எல்லாருக்கும் ஆபத்தானவனா தெரிவான். ஆனா அவன் கிட்ட ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கும். அவனோட நம்பிக்கைய நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா கண்டிப்பா அவனோட பலத்தை நீங்க பிரமிச்சு பாப்பீங்க. ஏன்னா உங்களால முடியாததை அவன் செஞ்சிருக்கான். சமூகத்தை எதிர்த்து நின்னு இருக்கான். மன உறுதி வழியில பார்த்தோம்னா அவனோட கேரக்டர்ல அவனுக்கு வலிமை இருக்கு. அதுதான் அவனை இப்படி ஸ்ட்ராங்கா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நிக்க வச்சிருக்கு. ஒரு மனுஷன் கெட்டவனா செயல்படுறானா அவனோட அந்த கெட்ட ஆசை ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது அர்த்தம் இல்ல. அவங்களோட மனசாட்சி பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மனசாட்சி இதுதான் ஒரு மனுஷனை சரி தவறுன்னு பார்த்து நடந்துக்க வைக்கும். சமூகத்துல சரியானவனா வாழ வைக்கும். உதாரணமா, எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறது, நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு பயப்படுறது, லாங் டேர்ம்ல எனக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நான் மேல சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியானதுதான். ஆனா ஃபுல்லா இல்ல. மனசாட்சி தான் வலிமையா இருக்கணும், ஆசைகள் தான் வலிமையா இருக்கணும். இப்படி ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ரெண்டையும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் வலுவா இருந்தா அவனுக்கு மனசாட்சிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவனோட ஆசைகள் பலவீனமா இருந்தா பலவீனமான மனசாட்சியே போதுமானது. யாரு ரொம்ப மனசாட்சியோட நல்ல மனுஷனா நடந்துக்கிறானோ அவன் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஆளா தெரிவான். உதாரணமா, ஒருத்தன் குடிங்கிற ஒன்னையே விரும்பாம ஆல்கஹால மொத்தமா தவிர்த்துக்கிறான். இன்னொருத்தனுக்கு குடிக்க செம கிரேவிங்ஸா இருக்கு, ஆனா குடிக்க கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர்ல யாரை நம்ம ரொம்ப அட்மயர் பண்ணுவோம்? 2வது ஆள தானே. ஏன்னா அவன் தான் தன்னோட ஆசைகளை எதிர்த்து போராடுறான். 2 பேருமே குடிய அவாய்ட் பண்ணதான் பாக்குறாங்க. ஆனா ஒரு ஆளோட செயல் மட்டும் ஏன் அதிக மரியாதையோட கொண்டாடப்படுது? ஏன் நம்ம போராடுற ஒருத்தனுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கறோம்? இது ஒரு வகையில சரிதான். ஏன்னா ஒருத்தன் குடிய தவிர்க்கிறான். இதுக்கு ரீசன் அவனுக்கு குடி பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவன் ஈஸியா மத்த மோசமான ஆசைகளுக்குள்ளெல்லாம் முழுகிடுவான். ஆனா ஆல்ரெடி குடிக்கு அடிமையாகி அதுல இருந்து போராடி மீண்டு வந்தவன் ஏற்கனவே போராடிட்டான். அவனோட அடக்க முடியாத ஆசையை தோக்கடிச்சிட்டான். சோ இனி எந்த டெம்டேஷன்ஸ் வந்தாலும் அதை தோக்கடிக்கிறது அவனுக்கு ஈஸியா இருக்கும். அம்மாக்களை பாத்திருப்போம். உன் அண்ணன் என்னைக்காச்சும் அப்படி பண்ணிருக்கானா? நீதான் அப்படி பண்றேன்னு 2 பசங்களையும் கம்பேர் பண்ணிலாம் திட்டுவாங்க. இப்ப அந்த தம்பி என்ன பதில் சொல்லுவான்? ஆமா, அவன் மட்டும்தான் உங்களுக்கு நல்லவன் அப்படின்னு தான் சொல்லுவான். நல்லவனா ஒருத்தன் இருக்கான்னா அவன் இயற்கையாவே ஒழுக்கமா இருக்கான். இத ஜான் ஸ்டூவர்ட் மில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் ரொம்ப முன்னாடியே ஒரு பேசேஜ் சொன்னாரு. ஸ்ட்ராங்கான ஆசைக்கும் வீக்கான மனசாட்சிக்கும் இயற்கையா எந்த தொடர்பும் இல்ல. இன்ஃபேக்ட் இயற்கைங்கிறதே வேற. ஒருத்தவங்களோட ஆசை, உணர்வுகள் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா அடுத்தவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவங்க கிட்ட அதிகமான ஹியூமன் நேச்சர் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவனால கெட்டவனாவும் இருக்க முடியும், அந்த திறமை அவனுக்கு இருக்கு. ஆனா நல்லவனாவும் இருக்க முடியும். ஸ்ட்ராங்கான ஆசைகள்ங்கிறது எனர்ஜியோட இன்னொரு பேரு தான். எனர்ஜியை நம்ம தப்பாவும் பயன்படுத்தலாம், சரியாவும் பயன்படுத்தலாம். யாரெல்லாம் தங்களோட உணர்ச்சிகளை உள்ள இருந்து ஆழமா தூண்டி எழுப்புறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கானவங்க. இதுதான் அவங்கள செல்ஃப் கண்ட்ரோலோட ரொம்ப அன்பானவங்களா நல்லவங்களாவும் இருக்க வைக்கும். இவ்வளவு நேரம் நான் வில் பத்தி பேசினேன். இப்போ நான் அறிவை பத்தி பேச போறேன். அறிவுங்கிறது ஆசைகளோட வேலைக்காரன். இத பத்தி நான் நிறைய சொன்னேன். மேபி உங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். என்னோட ஆசைகளே என்னோட அறிவால தான் உருவாகிருக்கு. மனுஷனோட ஆசையும் ஒரு மிருகத்தோட ஆசையும் ஒன்னாகுமா? நான் புக்கு படிக்க நினைப்பேன், என்னோட ஈவினிங்க வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த ஆசைகள் எல்லாம் என்னோட அறிவு உருவாக்கலையா? அறிவு தானே இந்த ஆசைகளை கைட் பண்ணுது. திரும்ப என்னதான் சொல்ல வரேன்னு நீங்க கேட்கலாம். நீங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு. ஆசையும் அறிவையும் பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கொண்டா. நம்மளோட ஆசைகள் நம்மளோட அறிவை முதல்ல மாத்தலாம். ஆனா நம்மளோட அறிவு வேற தசையா மாத்தி புது ஆசைகளை உருவாக்கி பழைய ஆசைகளை மறைய கூட வைக்கும். உதாரணமா, ஒரு நல்ல புக்கை படிச்சா மனுஷனோட லட்சியங்களும் இலக்குகளும் மாறலாம். படிக்கணுங்கிற ஆசை மாறி அதை செயல்படுத்த ஆசை வரலாம். வில்லுங்கிறது நம்ம யாரா ஆக ஆசைப்படுறோமோ அந்த ஆசைதான்னு பார்த்தோம். நம்ம ஆசைகளே நம்மள தவறு செய்ய தூண்டுற தருணங்கள்ல இந்த வில்லுங்கிற ஆசை நம்ம யாராக நினைக்கிறோமோ அந்த ஆசை நம்மள செய்ய விடாம தடுக்கும். புயலே வந்தாலும் அசையாத பாறை மாதிரி நிப்பீங்க. ஆனா ஒருவேளை அந்த ஆசைகளுக்கு நம்ம மயங்கிட்டோம்னா முடிஞ்சது. ஏன், நம்மளோட வில்லு ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருக்கும். சோ நம்மளோட டிஃபென்சஸ் ரொம்ப பலவீனமா இருந்திருக்கு. அதை நம்ம வலிமையாக்கணும்.
நான் இந்த மனுஷனாதான் ஆக ஆசைப்படுறேன்னு வச்சிருக்கேன். அந்த ஆசைய நம்ம வலிமையாக்கணும். நம்ம அப்பா அம்மா, நம்ம மதம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம படிக்கிறது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம தேசத்தோட பாரம்பரியம், வாழக்கூடிய நேரம், சூழல், இதெல்லாம் தான் நம்மளோட லட்சியங்களை தீர்மானிக்குது. இதுல பல ஃபேக்டர்ஸ் அறிவு சார்ந்ததுதான். சோ சில நேரம் நம்ம அறிவு தான் ஆசைகளை உருவாக்குது. அதுக்காக அறிவு மட்டும்தான் நம்ம ஆசைகளை உருவாக்குதுன்னு சொல்லிட முடியாது. அறிவு அந்த ஆசைகளை உருமாத்தும். எப்படி ஒரு மண்ணோ தண்ணியோ இயற்கை வளமா ஆல்ரெடி இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம ஆசைகளும் ஆல்ரெடி இருக்கும். இந்த ஆசைகளை நிறைவேற்ற நம்மளோட அறிவு வேலை செய்யும், அவ்வளவுதான். உதாரணமா பிறக்கிற முக்கால்வாசி மனுஷங்க செக்ஷுவல் இன்ஸ்டிங்டோட தான் பிறக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஸ்டிங் எல்லாருக்குமே எப்பவுமே ஆக்டிவா இருக்காது. அவங்க வாழற சூழல், அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரைனிங், அவங்களோட அறிவு, இது மூலமா தான் இந்த செக்ஷுவல் இன்ஸ்டிங் தூண்டப்படும். சிலர் எனக்கு கல்யாணம் வேணும், ஒரு ஆளோட நான் செக்ஷுவல் லைஃபை வாழணும்னு ஆசைப்படலாம். இன்னொருத்தர் பெண்கள் மோகத்துல பெண்கள் பின்னாடியே வாழ்க்கைய கழிக்கலாம். இன்னும் சிலர் எல்லா ஆசைகளையும் அடக்கி துறவியா பிரம்மச்சாரியா வாழலாம். இவங்க எல்லாருமே இயற்கையாவே அவங்க கிட்ட இருக்க செக்ஷுவல் இன்ஸ்டிங்டோட போராடுறாங்க. ஆல்ரெடி இருக்க இன்ஸ்டிங்ட தூண்டிவிட, மாத்தி வடிவமைக்க சுற்றுச்சூழல், அறிவு மாதிரி சில விஷயங்கள் வேணும். நமக்குள்ள வர இன்ஸ்டிங்ஸ், உள்ளுணர்வுகள், இதெல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தான். கடைசியா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஆசைகள். சோ அறிவு நம்மளோட ஆசைகள் அப்படிங்கிற ஃபினிஷ்டு ப்ராடக்டை வடிவமைக்கும், வழி நடத்தும். ஆனா அதால ரொம்ப அடித்தளமா இருக்க ரா இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ள ஏற்கனவே உருவான உள்ளுணர்வை வெறும் சிந்தனையால அழிக்க முடியாது. உங்க சிந்தனையால இன்னொரு உள்ளுணர்வையும் உருவாக்க முடியாது. இப்படிதான் இந்த இன்ஸ்டிங்ஸ் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு விஷயத்த மனுஷன் மாத்த முடியும், அதை அழகாக்க முடியும், அதுக்கு மதிப்பு, நோக்கெல்லாம் கொடுக்க முடியும். ஆனா அதை வேரோட அழிக்க முடியாது, புதுசா வேர்ல இருந்து உருவாக்கவும் முடியாது. இவ்வளவு நேரம் பேசினதுல நான் வில் அண்ட் இன்டெலெக்ட், அதாவது விருப்பம், அறிவு ரெண்டையும் பத்தி தெளிவுபடுத்தியிருப்பேன். அடுத்து சாப்டர் நம்பர் 5, ரெசல்யூஷன்ஸ் மேட் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் கெப்ட். மனுஷங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே அவங்க நிறைய உறுதிமொழி எடுப்பாங்க. தினமும் புதுசா உறுதிமொழி எடுக்கிறதே அவங்களோட தினசரி ஹேபிட்டா போயிடும். இன்னையில இருந்து நான் ஈவினிங் ஜிம்முக்கு போனோன்னு உறுதிமொழி எடுப்பாங்க. அப்புறம் அதை மறந்துடுவாங்க. இல்ல இந்த உறுதிமொழிலாம் வேண்டாம், வேற ஒண்ணு புதுசா எடுக்கலான்னு ஜம்ப் அடிப்பாங்க. மேபி இதை கேட்டுட்டு இருக்க நீங்க கூட இதை செஞ்சுட்டு இருக்கலாம். நிறைய டைம் நீங்க உறுதிமொழிகளை எடுத்துட்டு அதை வேண்டான்னு முறிக்க கூட செஞ்சிருக்கலாம். அதனால கூட இந்த புக்கை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். இதுல இருந்து உங்களை பத்தி ஒரு நல்ல விஷயம் தெரியுது. உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்க. உங்களோட ஹேபிட்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க நடந்துக்கிற விதம், இப்ப வாழ்க்கையில எங்க இருக்கீங்க, இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல, இது சரியே இல்ல நீங்க நினைக்கிறீங்க. காலையில சீக்கிரம் எழுந்தா இந்த சின்ன கெட்ட பழக்கத்தை பிரேக் பண்ணா, சின்ன சின்ன விஷயங்களை மாத்தினா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க. உதாரணமா நீங்க காலையில 6 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணிட்டு எழுந்து அதை அமர்த்திட்டு மறுபடியும் தூங்க போறது. அப்புறம் 8 மணிக்கு எழுந்து வேகமா ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமா சாப்பிட்டு எல்லாரையும் திட்டிட்டு ட்ரெயினை பிடிக்க ஓடி எல்லாமே லேட் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வேலைக்கு வரப்போ பாதி உசுரோட வருவீங்க. உங்க ட்ரெயின் ரைட்ல நீங்க என்னெல்லாம் கற்பனை பண்ணிருப்பீங்க. வாழ்க்கைய வேற மாதிரி வாழற மாதிரி காலையில 6 மணிக்கு எழுந்து பொறுமையா ட்ரெஸ் பண்ணி பொறுமையா சாப்பிட்டு எந்த எரிச்சலும் இல்லாம பதட்டமும் இல்லாம நிம்மதியா காலை நேரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிருப்பீங்க. உடனே ஒரு உறுதிமொழி வரும், போதும்பா நாளையில இருந்து நான் டான 6 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன்னு உறுதிமொழி எடுப்பீங்க. அப்புறம் என்ன நடக்கும்? வேலைக்கு வந்து உட்கார்றது, பல விஷயங்களை யோசிக்கிறது, நீங்க எடுத்த உறுதிமொழியவே மறந்துடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் தானே போலாம் அப்படின்னு விளையாடிட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வருவீங்க. செம்ம கடுப்பா இருக்கும், என்னடா நம்ம நினைச்சபடியே எதுவும் நடக்கலையேன்னு திட்டிக்கிட்டே பெட்ல போய் படுப்பீங்க. அப்புறம் என்ன, காலையில அலாரம் அமர்த்திட்டு மறுபடியும் தூக்கம், எப்பா இப்பவே கண்ணை கட்டுது இல்ல, 5 நிமிஷம் தூங்கலாம், அந்த அலாரத்தை அமர்த்துறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 5 நிமிஷமா தூங்குவீங்க. அப்படியே தூங்குனாலும் அந்த 5 நிமிஷம் தூக்கம்லாம் பத்துமா? வந்தா சுட்டான் போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டான் போனா ரிப்பீட்டுன்னு வேண்டான்னு நினைக்கிறத திரும்ப திரும்ப பண்றது. சோ நீங்க எடுத்த உறுதிமொழிகளை தக்க வச்சுக்க உங்களை நீங்க உண்மையாவே கன்வின்ஸ் பண்ணிக்கல. அந்த ஒரு மொமெண்ட் யோசிக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் மறந்துடுறீங்க. நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறது நல்லது கெட்டது இப்படியெல்லாம் சொல்ல வரல. நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்தா, உங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டா, எந்த தடங்கள் வந்தாலும் அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த உறுதிமொழிகளை உடைக்கிறது பேராபத்து. நீங்க தோத்தது, ஃபாலோ பண்ணாம போனதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எடுத்த உறுதிமொழிகளை நீங்க மீறப்போ உங்க மேல இருக்க மரியாதையும் நம்பிக்கையும் செம்ம கம்மியாகும். உங்க மேலேயே சந்தேகம் வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு சத்தியம் எடுக்க முயற்சி பண்றப்போ தயங்குவீங்க. நீங்க முன்னாடி தோத்த உறுதிமொழிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். சோ கம்மியான உறுதிமொழிகளை எடுங்க. ஒரு நாளைக்கு ஒன்னு எடுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணி முடிங்க. உங்களோட உறுதிமொழிகளை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட வில்லும் செம ஸ்ட்ராங்கா ஆகும். அவனை நான் பழி வாங்கியே தீருவேன், உன்னை அழிக்கிறதா என் வாழ்க்கையோட லட்சியம், இப்படி எடுக்கிற உறுதிமொழிகள் எல்லாம் நீங்க கோவத்துல வெறுப்புல எடுக்கிறது. அந்த மொமெண்ட் உங்களை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மாற்றம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்க ப்ராமிஸ் எடுக்கிறப்பவும் அமைதியா இருங்க. அதோட பலனை பத்தி மட்டும் இல்ல, அது கொடுக்கிற விளைவுகளையுமே யோசிங்க. எப்போ 6 மணிக்கு அலாரத்தை வச்சு 8 மணி வரை தூங்குறீங்கன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். உங்களுக்கு 8 மணி வரை தூங்குறதுல ஏதோ பெனிஃபிட் இருக்கு, இதை தவிர்க்க வேண்டாம். என்னன்னு செக் பண்ணுங்க. 6 மணிக்கு பிடியா எழுந்துக்கிறது உண்மையாவே வர்த்தா? அந்த 8 மணிக்கு எழுந்துக்கிற கம்ஃபர்ட்டை போக்கிக்கணுமா? இப்படி யோசிங்க. ஒருவேளை அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம ஒரு 7 மணிக்கு கூட நீங்க எழுந்துக்கலாம்.
என்னவோ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன முடிவெடுத்தீங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதும். தினமும் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்ட ப்ராமிஸ பிரேக் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுக்குற அவமானம். இதோட விளைவு மோசமா இருக்கும். எல்லா உறுதிமொழிகளுக்கும் இதான். குடிக்கிறது அடுத்து இன்னொரு ரவுண்டு ஜாலியா தான் இருக்கும். அடுத்த நாள் வயிறு வலிக்கும், அடுத்த நாள் வயிறு வலிக்கும், தலை வலிக்கும், சாதாரணமா இருக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இனி குடிக்கவே கூடாதுன்னு பிடி அனுப்பிங்க. அப்புறம் ஒரு யோசனை வரும், சரி லாஸ்டா கொஞ்சம் குடிச்சுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு தானே, ஒன்னு குடிக்கிறதால ஒன்னும் ஆகாது. இப்படி எக்ஸ்கியூசஸ் அடிக்கிட்டே இருப்பீங்க. இங்க ட்ரிக் என்னன்னா, நீங்க இந்த எக்ஸ்கியூசஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அட்வான்ஸாவே கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட வில்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் நீங்க எப்படியெல்லாம் நம்மளோட உறுதிமொழியை கெடுக்கிற மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறதுன்னு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆயிக்க முடியும். இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் என்னோட உறுதிமொழியை தடுத்து நிறுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா, என்னோட உறுதிமொழியை விட வலிமையானதா அப்படின்னு கேட்டு பாருங்க. உண்மையாவே இல்லங்கிறதான் பதில்னா நீங்க எடுத்த உறுதிமொழியை தக்க வச்சுக்கோங்க. ஆமா அது ஸ்ட்ராங் தான் அப்படின்னா அந்த எக்ஸ்கியூசஸை விட உங்க உறுதிமொழி ஸ்ட்ராங் ஆகிற வரை வெயிட் பண்ணிட்டு எடுங்க. உறுதிமொழி எடுக்கிறப்பவே இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆசை வரப்போ இதுங்க இன்னும் வலிமையானதா மாறி வரும். நீங்களும் கவுந்துருவீங்க. அதே நீங்க அதை நேர்மையா ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உறுதிமொழியை தக்க வச்சுக்க நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 6, சக்சஸ் அண்ட் த கேபிட்டல் எஸ். சரி, இப்ப மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிற விஷயம் பக்கம் வருவோம். சக்சஸ். இன்னைக்கு உலகத்துல மக்கள் பைத்தியமா இருக்கிறது இந்த சக்சஸ் மேலதான். வெற்றி அடையணும்னு வெறியா இருக்காங்க. புக்ஸ், மேகசீன்ஸ், ஃபோரம் இப்படி எல்லாமே சக்சஸ் அடையிறதுக்கான ரகசியத்தை பத்தி தான் பேசுது. நான் சக்சஸ கேபிட்டல் எஸ் வச்சுதான் எழுதுறேன். ஏன்னா அப்பதான் முக்கியமா ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்த பேசுறோம்னு புரியும். ஏன் இது இவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? சக்சஸ்க்கான அர்த்தம் சக்சஸ் இன் லைஃப், வாழ்க்கையில அடையிற வெற்றி. ஆனா இந்த சமூகம் இத ஒரு பொருள் சார்ந்த வெற்றியா தான் பாக்குது. நீ காசு பணம் சம்பாதிச்சா, நிறைய வீடு வாங்கினா, கார் வாங்கினா, ஃபேமஸ் ஆனா இதெல்லாம் தான் வெற்றின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாமே எக்ஸ்டர்னல் விஷயம். எல்லாரும் பண்றாங்க, நாமளும் பண்ணணும்னு வெளியே நடக்கிறத பார்த்துட்டு தான் மக்கள் இது பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. அவங்களுக்கு உண்மையா வேணுங்கிறதுக்காக இல்ல. அடுத்தவங்க நம்மளை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கணும், அடுத்தவங்க நம்மளை கொண்டாடணும், பாராட்டணும், இதுதான் நம்ம சந்தோஷம் நினைக்கிறோம். ஆனா மக்கள் நம்மளோட பணத்தை வச்சு, நம்ம பிரபலத்தை வச்சு வெளிப்படையா நம்மள எடை போடுவாங்க. நாமளும் இவங்க எதை பெருசா நினைக்கிறாங்களோ அது பின்னாடியே ஓடுவோம். நமக்கு உண்மையா என்ன தேவையோ அதை கேட்க மாட்டோம். அடுத்தவங்க எதை பெருசா பாக்குறாங்களோ அதை தேடிதான் ஓடுவோம். நம்ம உடம்பு சூடா இருக்கா ஜில்லுன்னு இருக்கான்னு தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்காம உடஞ்சு போன தெர்மாமீட்டர் எடுத்துட்டு டெம்பரேச்சர் செக் பண்ற மாதிரி தான் இது. நமக்குள்ள என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை புரிஞ்சு அதுக்கேத்த வெற்றி அடையிறதுக்கு திறமை, உழைப்பு, புத்திசாலித்தனம் இதெல்லாத்தையும் தாண்டி வேற ஒண்ணு வேணும். நான் வெற்றி அடையணுங்கிற வெறியான ஆசை. அந்த வெற்றியை அடைய என்ன விலை கொடுக்கணும்னாலும் கொடுக்கணும். என்ன விலை? உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட சாக்ரிஃபைஸ். நீங்க கவனத்தோட இருக்கணும். என்னெல்லாம் தியாகம் பண்ணணுமோ பண்ணணும். பல குழந்தைகளோட கனவுகள் பெருசா இருக்கும். டாக்டர், பிரசிடென்ட்னு பெரிய கனவுகள் வச்சிருப்பாங்க. ஆனா சிலர் தான் முன்னாடி இருந்த டாக்டர்ஸ், பிரசிடென்ட்ஸோட கதைகளை படிச்சிருப்பாங்க, சரியான கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஈஸியா கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தியாகம் பண்ணிருப்பாங்க. சான்சஸ் பெருசா இல்லைனாலும் அவங்களோட கனவுகளை பிடியா வச்சிருப்பாங்க. இந்த ஃபயர் நமக்குள்ளயுமே இருந்திருக்கும் சின்ன வயசுல. ஆனா அந்த ஃபயரை நம்ம ரொம்ப முன்னாடி இழந்திருப்போம். நம்மளோட எய்ம் எல்லாமே அப்படியே கம்மியாயிரும். ஓகேன்னு இருக்கிறதுல செட்டில் ஆயிருவோம். சில நேரம் நம்ம ஆசை மலை உச்சியை தொடுறதா இருக்கும். ஆனா நம்ம வேண்டாம், இந்த கீழே இருக்க கூடாரமே வசதியா இருக்கும்னு அங்க தங்கிருவோம். மலை உச்சியை கிவ் அப் பண்ணிடுவோம். நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம சோம்பேறித்தனத்தை மட்டும் இல்ல, நம்மளோட சில சுகங்களையுமே நம்ம தூக்கி போடணும். ஈவன் நம்ம என்ஜாய் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட இலக்கை அடைய விடாம தடுத்துரும். இதான அடையணும்னா அந்த ஒரு பாதை தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். பெஞ்சமின் பிராங்க்லின், லியோனார்டோ டா வின்சி மாதிரி ரேரான அதிபுத்திசாலிங்க தான் நிறைய ஏரியாஸ்ல ஒரே டைம்ல வெற்றி பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சாதாரணவங்க இல்ல. நீங்க சக்சஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. சக்சஸ்க்கு நீங்க என்னெல்லாம் விலை கொடுக்கணும்னு சொல்றேன். நீங்க உண்மையா அந்த விலையை கொடுக்க ரெடியா? எல்லாத்தையும் தியாகம் பண்ண நீங்க ரெடியா? நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க? அதுக்காக என்னெல்லாம் இழப்பீங்க? கேட்டு பாருங்க. உங்களுக்கே பதில் தடுமாறும். இல்ல ஸ்ட்ராங்குனா நீங்க செம்ம ஸ்ட்ராங்கு. இப்ப இந்த கேள்வியை கேட்கலனா நாளைக்கு நீங்க உங்க இலக்க நோக்கி ஓடுற பயணத்துல தோல்வியோ தடைகளோ வந்தா இந்த கேள்விகள் உங்களை சூழ்ந்து நிற்கும். உண்மையாவே இது வர்த்துதானான்னு அப்ப கேட்பீங்க. அப்போ நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க இலக்க மட்டும் இழக்க மாட்டீங்க, உங்க மன உறுதி மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்துருவீங்க. அதுக்குதான் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே பல கேள்விகளை கேட்கணும், பல விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 7, தி ஸ்கேல் ஆஃப் வேல்யூஸ். போன சாப்டர்ல சக்சஸ பத்தின சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ உங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்கும், என்னோட எய்மே நான் அட்டாக் பண்ணுதான்னு. எப்படி ஒரு புக்கு என்னோட ஆம்பிஷனை பத்தி குறை சொல்லலான்னு கோவம் கூட வரலாம். நான் உங்க ஆம்பிஷனுக்கு எதிரா நிக்கல, தப்பான திசையில போய்கிட்டு இருக்க ஒரு ஆம்பிஷனுக்கு தான் எதிரா நிக்கிறேன். நம்மள நிறைய பேர் தப்பான கோல்ஸை நோக்கி போறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா பொய்யான கோல்ஸ். முன்காலங்கள்ல ஜூபிட்டர் மாதிரி கிரகங்களை வணங்குனாங்க. ஆனா இப்போ நம்ம சிரிக்கிறோம். அண்ட் ஒரு காலம் வரும், நம்ம பணத்தையும் பொருளையும் ஜெயிச்சாதான் அது வெற்றின்னு அதுல மோகத்தோட இருக்கோமே, அதை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் யோசிப்பேன். அவங்க எனக்கு இதான் வேணும்னு கேட்டா நான் கொடுத்துட மாட்டேன். இப்படி கூட நீங்க சமாளிக்கலாம். ஆனா இதுவுமே சரியில்லை. நம்ம மன உறுதியை தான் அதிகம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்.
சோ நம்மளோட இலக்குகள் எல்லாம் உண்மையாவே வர்த்துதானான்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா எய்முக்கும் ஒரு வேலை இருக்கு. நீங்க ஒரு இலக்கை நோக்கி போறப்போ எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இந்த இலக்கை நான் அடைய இது அவ்வளவு வர்த்தான்னு நீங்க கேட்டுக்கணும். ஒரு ட்ரெஸ்ல நீங்க 1000 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா உங்களோட முடிவுகள் பலதை சார்ந்து இருக்கும். அந்த ட்ரெஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கா இல்லையா, அதோட ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது நல்லா இருக்கா இல்லையா, நீங்க உங்க ஃபேஷன் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க, இப்படி நிறைய கேள்விகளை நீங்க கேட்டுதான் இந்த காசை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறது வர்த்தா இல்லன்னு நம்புவீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஆம்பிஷன்ஸ்லயும் நடக்கும். 2 ஆம்பளைங்க $1 மில்லியன் வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு போட்டி போட ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணி உழைப்பாரு. எல்லா டைமும் பிசினஸ்லயே ஃபோக்கஸ் பண்றத அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த $1 மில்லியன் பெரிய சாதனை. அதுக்காக அவர் என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருப்பாரு. அதே இன்னொருத்தருக்கு ஆர்ட், மியூசிக், டிராவல் பண்றதுனா ரொம்ப இஷ்டம். அவரை பொறுத்தவரை இந்த $1 மில்லியன் அடையிறதுங்கிறது சின்ன புள்ளத்தனமா இருக்கும். நான் மாசம் சம்பாதிக்கிற 10,000 ரூபாவே எனக்கு போதும்னு தோணும். $1 மில்லியன் அடைய நான் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா அவ்வளோ வர்த்து இல்லைன்னு நினைப்பாரு. இவங்க 2 பேருமே உண்மையா நேர்மையா தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் எடுத்த முடிவுகளும் அவங்களுக்கு சரிதான். அவங்களோட வேல்யூஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதனாலதான் அவங்க சாய்ஸஸும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அப்போ உண்மையா ஒருத்தனோட ஆம்பிஷன் என்னவா இருக்கணும்? ஆம்பிஷன் அதிகமா இருந்தா அவனுக்கு மன உறுதியும் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக அது மட்டுமே அவனை பெட்டரான ஆளா மாத்திராது. ஆம்பிஷன் வேணும் தான், ஆனா சும்மா மத்தவங்களுக்காகவோ இல்ல செல்ஃபிஷ் தனமாவோ வைக்கிற ஆம்பிஷன் வேண்டாம். இதுதானே சமூகமும் பண்ண சொல்லுது. போ பணத்தை மட்டும் தேடுன்னு சொல்லுது. இது தப்பான ஆம்பிஷன். உண்மையான இலக்கு பெருசா இருக்கணும், அதுக்கு அர்த்தம் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் இது பலன் கொடுக்கணும், நமக்கும் பலன் கொடுக்கணும். தியாகங்கள், தடைகள் இதெல்லாமே எப்பவுமே வரும். ஆனா உங்க இலக்கு பெருசா இருந்தா நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் வர்த்தா ஃபீல் ஆகும். மனுஷனோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும்? அவன் ஹாப்பியா இருக்கிறது மட்டுமில்ல, அடுத்தவங்களோட நலனும் அதனால அதிகமாகணும். அவனோட எய்ம்னால மத்தவங்களுக்கும் பலன் கிடைக்கணும். பணம், பேரு, புகழுங்கிறது தான் மெயினான இலக்குனா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நினைக்கிறது அதோட பை ப்ராடக்டா தான் இருக்கும். இதனால எதுவும் பலனே இல்ல, சும்மா கடமைக்கு செய்யற மாதிரி. அதே அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்துல உங்க இலக்கு இருந்தா அதுக்காக நம்ம பணத்தையும் பெயரையும் தேடுவோம். அதோட பை ப்ராடக்ட்ஸா பணமும் பெயரும் இருக்கும். பணம் தான் மெயின் எய்ம்னா சொசைட்டில பணமும் ஆடம்பரமும் போட்டியும் தான் அதிகமா இருக்கும். யாரும் மனசையும் ஆன்மாவையும் மேம்படுத்த நினைக்க மாட்டாங்க. அதிகமா செலவு பண்ணுவாங்க, அதிகமா சாப்பிடுவாங்க, ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவாங்க, போட்டி போடுவாங்க. படிப்பு, கலாச்சாரம், உண்மையான சந்தோஷம் இது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. செல்வங்கிறது கெட்டதில்ல, பணம் வேணும், போதுமான அளவுக்கு வேணும். போதுமான அளவு அடைஞ்சதும் இனி பணம் பண்ணனு அதை நோக்கி மட்டுமே ஓடக்கூடாது. பணங்கிறது முடிவில்ல, அது ஒரு பகுதி தான். பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறத விட அவங்க டிமாண்ட் பண்றத கடமை கொடுப்பான். தேட்டருக்காரன் காசை வாங்கிட்டு ஒரு மொக்க படத்தை கூட போடுவான். நீ படம் தானே பார்க்கணும், நான் காசு சம்பாதிக்கணும், இந்த பாருன்னு மொக்க படத்துல மாட்டி விடுவான். அதே ஒரு கமீடியன் சும்மா சிரிப்பே வராத காமெடி பண்ணிட்டு மக்களை ட்ரிக்ஸ் வச்சு சிரிக்க வச்சு அதுல சம்பாதிப்பான். இதெல்லாமே உண்மையாவே அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கல, அவங்களோட சுயநலத்துக்காக செய்யப்படுது. உண்மையை சொல்றேனே, எய்ம் இல்லாம இருக்கிறத விட இந்த மாதிரி சுயநலமா வச்சிருக்க எய்மே நல்லதுதான். அட்லீஸ்ட் அவங்க அதுக்காக வச்சு செய்யறாங்களே, ஏதோ ஒரு வகையில மக்கள் பலன் அடைகிறாங்க. எந்த ஆம்பிஷனும் இல்லாம இந்த உலகமே நில குலைஞ்சு போயிடும். சக்சஸ் அடைகிறது ரொம்ப முக்கியம், பணத்துக்காக பொருளுக்காக இல்ல. மக்கள் தங்களோட திறமைகளை முழுசா அடையணும் அப்படிங்கிறதுக்காக. இது சிலர்கிட்ட இருக்கு. அதனாலதான் நிறைய மக்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டாங்க, அறிவாளிகளா திறமசாலிகளா ஆனாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 8, கண்ட்ரோலிங் ஒன்ஸ் தாட்ஸ். போன சாப்டர்ல நம்ம சரியான ஆம்பிஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம வில் பவர் பக்கம் வரலாம். ஆல்ரெடி நம்ம வில் பவர், அதாவது மன உறுதியோட முதல் ரூலை கத்துக்கிட்டோமே. என்னது அது? எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலைய பத்தி யோசிக்கணும். உண்மையாவே அந்த விலை கொடுக்கற அளவுக்கு அது வர்த்தானே யோசிக்கணும், கேள்வி கேட்டுக்கணும். செகண்ட் ரூல் என்ன? நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா கவனமா பார்த்து எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப யோசிக்க கூடாது, கேள்விகளை கேட்க கூடாது. எல்லா நைட்டும் நான் உட்காந்து படிப்பேன் நீங்க முடிவு பண்ணிட்டா உண்மையாவே அதுக்கப்புறம் அது வர்த்தானு கேள்வி கேட்காதீங்க. ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டீங்க, படிங்க. நான் இனி சிகரெட்டே பிடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை இனி பிடிக்க கூடாது, திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்லாம் யோசிக்க கூடாது. நீங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கேள்விகளெல்லாம் கேட்டுட்டீங்க, அதுக்கான பதில சொல்லிட்டு அந்த கேள்விகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் முடிவெடுத்து செயல்பட்டிருக்கீங்க. உங்களோட வேலை இப்ப என்னன்னா உங்க செயல்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி? உங்களோட எண்ணங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் உங்க செயல்களை நீங்க கட்டுப்படுத்த முடியும். நீங்க எடுத்த முடிவுகளோட நல்ல பலன்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதை பிரைட்டா க்ளோவிங் கலர்ஸ் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அது உங்க நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கணும். மத்த கெட்டது எதையுமே யோசிக்க கூடாது. புத்திசாலி மக்கள் அதனால வர கெட்டதை பத்தியெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட மாட்டாங்க. முட்டாளுங்க தான் இதை பண்ணுவாங்க. பாசிட்டிவா யோசிங்க, நெகட்டிவான எதையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சிகரெட்டை விடணும்னு நினைக்காதீங்க. சே, இப்படி அடிக்டடா இருக்கனே, விடவே முடியலையேன்னு புலம்பாம இந்த சிகரெட் பழக்கம் இல்லாம இருந்தா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஆரோக்கியமா, மரியாதையோட ஃபுல் எனர்ஜியோட இருப்பீங்கன்னு உங்களை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஏன், இந்த பாசிட்டிவிட்டிக்கு பயங்கர சக்தி இருக்கு. உங்க மைண்டை இது மொத்தமா சூழ்ந்து உங்களை பெஸ்டா செயல்பட வைக்கும். ஒரு கட்டிடத்தோட மேல நின்னா நிறைய பேருக்கு தலை சுத்தம், மயக்கம் வரும். ஏன்? அந்த ஹைட்னால இல்ல. நான் விழுந்துட்டா என்ன பண்றது, நான் குதிச்சுட்டா என்ன ஆகும்
அப்படின்னு பயப்படுவாங்க. அதை பத்தி யோசிக்க யோசிக்க பயம் அதிகமாகும், மயக்கமும் வரும். அந்த எண்ணத்தை மொத்தமா நீங்க போக்கிட்டீங்கன்னா உங்களோட மயக்கம் காணாம போயிடும். சோ சிம்பிளான லெசன், நீங்க எடுத்த முடிவுகளோட பாசிட்டிவ் பிக்சர்ஸ் மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். அதை நோக்கி நீங்க தானா செயல்படுவீங்க. நான் சொன்ன இந்த கான்செப்ட சஜஷன் சொல்லுவாங்க. இது மூட நம்பிக்கை இல்ல. டாக்டர், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கூட இது ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பெரிமெண்டே பண்ணி பார்த்திருக்காங்க. உங்க மன உறுதி தானா மேஜிக் மாதிரி உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு காத்திருக்காதீங்க. ஆல்ரெடி அது உங்ககிட்டே இருக்க மாதிரி செயல்படுங்க. நான் ஒரு சிகரெட் அடிக்கணும்னு ரொம்ப டெம்ட் ஆனீங்கன்னா, இல்ல இதை கடந்து நான் போயிட்டு இருக்கேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க, அதே நடக்கும். தூக்கமின்மையா இருக்கா, நான் தூங்குறேன்னு சொல்லுங்க, தூக்கம் வரும். சஜஷனை பொறுத்தவரை நீங்க இப்ப நடக்கிற மாதிரி சொன்னா அது நல்லா ஒர்க் ஆகும். பாத்திரலாம் நீயா நானான்னு இந்த டெம்டேஷன்ஸோட டிரெக்டா நீங்க சேலஞ்ச் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ஆசைகள் எண்ணங்கள் மாதிரி தான், அது எல்லா நேரமும் இருக்காது, வரும் போகும். நம்ம என்ன பாக்குறோமோ கேட்கிறோமோ ஃபீல் பண்றோமோ அதை பொறுத்துதான் இது நடக்கும். நம்ம மாம்பழத்தை பத்தி நினைக்க மாட்டோம், ஆனா மார்க்கெட் போய் மாம்பழத்தை பார்த்தா ஆசை வரும். நிறைய மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கும். கிரிக்கெட்டை பார்த்தா கிரிக்கெட்டராக ஆசை வரும். இப்ப நீங்க மார்க்கெட் போய் மாம்பழத்தை பார்க்கலனா, கிரிக்கெட் பார்க்கலனா இது தோணுமா? இல்ல ட்ரிகர்ஸ் இல்லைன்னா ஆசைகளும் மறையும். சோ அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணுங்கிற டெம்டேஷன் வந்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற எதையாவது யோசிங்க. உங்களை நீங்க நம்பணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. என்னால முடியும்னு சொல்லியே நீங்க 100 கிலோ வெயிட்டா கூட தூக்குவீங்க. சின்னதா ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்ட ஆட் பண்ணுங்க. உங்க மசில்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிக்கும். வில்லும் இப்படிதான் வேலை செய்யும். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரெயின் பண்ணணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிரான்சிஸ் பேக்கன் நமக்கு தந்த அட்வைஸ். ரொம்ப ஹையா உங்களோட டாஸ்க் நீங்க வைக்காதீங்க, அப்ப தோத்துருவீங்க, உங்களோட நம்பிக்கை இழந்துருவீங்க. அதே மாதிரி ரொம்ப சின்னதாவும் உங்க டாஸ்க வைக்காதீங்க, நீங்க வளரவே மாட்டீங்க. ஈஸியா ஜெயிக்க சவால்கள்ல இருந்து ஆரம்பிங்க, போக போக அதை கஷ்டமாக்குங்க. நீச்சல் கத்துக்கிறப்போ மிதந்து கொஞ்சம் தூரம் நீச்சல் பண்ணி இப்படி மொத்த நீச்சலையும் கத்துக்கிற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா சின்ன வெற்றிகள்ல இருந்து ஆரம்பிங்க. ஒன்னொன்னு உங்களோட நம்பிக்கையும் வில்லையும் பலசாலியாக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 9, தி ஆம்னிபிரசன்ஸ் ஆஃப் ஹேபிட். இவ்ளோ நேரம் நம்ம ஆசைகள், பயம், பிடிக்காத விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்மளோட செயல்களை வழி நடத்திட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இதை தாண்டி இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு, அதான் ஹேபிட். ஹேபிட்ஸ்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. இயற்கையில, உயிரில்லாத பொருட்கள்ல கூட இருக்கு. ஒரு டிஷ்யூ பேப்பரை மடிச்சு நீங்க பறவை செய்றீங்க, அது கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா ஈஸியான வழி கண்டுபிடிச்சு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அதை வச்சு பறவை செய்ய ஈஸியா இருக்கும். கொஞ்சம் தூரம் கார் ஓட்டினதுக்கு அப்புறமா காரோட என்ஜின் செம ஸ்மூதா ரன் ஆகும், ஏன்னா அது பழகிருச்சு. புது செருப்பு காலை கடிக்கும், ஆனா பழைய செருப்பு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஏன்னா அது உங்க காலுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை மாத்திக்குச்சு. இதேதான் நம்ம மூளைக்கும் நடக்கும். ஹேபிட்ங்கிறது ஒரு நிலத்துல நதி வந்து அதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்குற மாதிரி. முதல்ல சும்மாதான் அந்த நதி நிலம் பக்கம் வரும், ஆனா நாட்கள் போக போக இன்னும் ஆழமா, இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நதி தன்னோட தாக்கத்தை காட்டும். இப்போ தண்ணியெல்லாம் வத்தி அந்த நதியே இல்லாம போனா கூட அது உருவாக்குன அந்த தடம் தெரியும். இப்படிதான் நம்ம ஹேபிட்டும் நம்ம மூளையில நம்ம கண்ணுக்கே தெரியாம வளர்ந்து அதோட தாக்கத்தை ரொம்ப ஆழமா அது கொடுக்கும். இந்த ஹேபிட்ஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்தும். காலையில அலாரம் அமர்த்துறதுல இருந்து நைட்டு நீங்க தூங்க போற வரைக்கும் நீங்க செய்யறது எல்லாமே ஹேபிட் தான். இங்க ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ஹேபிட்ஸ் நமக்கே தெரியாம அன்கான்ஷியஸா உருவாகிறது. நாமளே அது வேணும்னு நினைச்சிருக்க மாட்டோம், பட் அது ஃபார்ம் ஆகி நம்மள உருவாக்கிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தானே, 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 8 மணிக்கு எழுந்துக்கிறது. ஹேபிட் தான். நீங்க எப்படி ப்ரஷ் பண்ணணும், நீங்க ஷூ போடுறதுக்கு முன்னாடி சாக்ஸ் தான் முதல்ல போடணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் சாப்பிடணும், இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நம்ம எல்லாருமே ஃப்ரீயா முடிவுகள் எடுக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம ஹேபிட்ஸை தான் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஹேபிட் கெட்டதில்ல, அது மனுஷனோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸிங். ஒவ்வொரு டைமும் நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு யோசிச்சு ப்ரஷ் பண்ணா, ட்ரெஸ் பண்ணா, சாப்பிட்டா இப்படி இருக்கும். சின்ன விஷயத்த கூட நம்ம கான்ஷியஸா யோசிக்கணும். வாழ்க்கையே மோசமா இருந்தானே, அப்ப நம்ம ஹேபிட்டுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ருட்டீனை ஆட்டோமேட்டிக்கா மாத்திருச்சு, நம்மளோட எனர்ஜியா மற்ற விஷயங்களுக்காக அதை சேவ் பண்ணிருச்சு. சின்ன வயசுல ப்ரஷ் பண்ண தெரியல, அம்மா தான் பண்ணி விட்டாங்க, அப்புறம் நாமளே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம். இப்ப ப்ரஷ் பண்றதுல தான் நம்ம மாஸ்டர் ஆச்சு. சோ நம்மளோட ஹேபிட்ஸ் வாழ்க்கை, வேலைன்னு எல்லாத்துலயுமே முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் நம்ம சோம்பேறித்தனத்துல கூட, நம்ம கோவத்துல கூட, நம்ம கிரேவிங்ஸ்ல கூட, நம்ம கட்டுப்பாடுகள்ல கூட. இதனாலதான் பேங்க் பிரசிடென்ட் வாழ்க்கை முழுக்க நேர்மையா வாழறாரு. அவரால் வாலெட்ல இருக்க பணத்தை திருடணும்னு யோசிக்க முடியல, ஏன்னா இந்த எண்ணமே அவரோட ஹேபிட்டுக்கு எதிரானது. சோ யோசிக்க மாட்டாரு. அதே இன்னொரு பக்கம் ஒரு குடிகாரனால குடிக்க முடிவே கட்ட முடியல, ஏன்? அவனோட ஹேபிட்டே அவன் சுதந்திரத்தை பறிச்சிருச்சு. சோ ஹேபிட்ஸ் தான் நம்ம வாழ்க்கைய உண்மையா நடத்திக்கிட்டு இருக்கு. இது நம்மள பயனுள்ள ஆளா, ஒழுக்கமான ஆளா, உண்மையான நல்ல குணத்துல உள்ள ஆளாவும் மாத்தலாம், இல்ல சோம்பேறியா, பலவீனமா, உடஞ்சு போயிருக்கவனாவும் மாத்தலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 10, தி ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஹேபிட். ஹேபிட்ஸ் சக்தி வாய்ந்தது, அது நம்ம வாழ்க்கைய வடிவமைக்கும். அதனாலதான் நம்ம நல்ல பழக்கத்தை எப்படி கட்டமைக்கிறதுன்னு பழகணும், கெட்டதை எப்படி உடைக்கிறதுன்னு பழகணும். எப்படி ஹேபிட்ஸ் உருவாகுது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூளையை தான் பார்க்கணும். உங்க மூளை நியூரான்ஸ்னு சொல்லப்படுற பல்லாயிரக்கணக்கான சின்ன அணுக்களால உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு நியூரானும் இன்னொரு நியூரானோட சினாப்சஸ்னு சொல்லப்படுற சின்ன கேப் மூலமா கனெக்ட் ஆகும். வெளி உலகத்துல ஏதாவது நடந்தா அது இந்த நியூரான்ஸ் மூலமா தான் நம்ம மூளைக்கு சிக்னலா, தகவலா போகும். கையில நெருப்பு சுட்டுட்டா அது நம்மளோட உணர்ச்சி நரம்புகள் மூலமா மூளைக்கு போகும்.
இதுக்குள்ள நியூரான்ஸ் தான் தகவல்களை பரிமாறி செயல்பாட்டு நரம்புக்கு தகவல் அனுப்பி நெருப்பு சுடுது கையை எடுன்னு மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். சோ ரிசல்ட் என்ன? நெருப்பு சுட்டதும் நீங்க கையெடுப்பீங்க. கண் அரிக்குது சொரின்னு மூளை சிக்னல் அனுப்பும். நீங்க கையை தூக்கி கண்ணை கசக்குவீங்க. அதே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கண்ணு வலிக்க ஆரம்பிக்கும். உடனே புது சிக்னல் போகும். கண்ணு வலிக்குது, கசக்குனது போதும், நிறுத்துன்னு. இப்படிதான் உங்க மூளை 2 பாதையில பெஸ்டான பாதையை பட்டுன்னு சூஸ் பண்ணும். சில சினாப்சிஸ் நம்ம பிறக்கிறப்பவே ஈஸியா செட் ஆகிருக்கும். அதுதான் இன்ஸ்டிங்ஸ்னு சொல்றோம். உதாரணமா பிறந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட எப்படி பால் குடிக்கணும்னு தெரியும். பிறக்கிறப்பவே அந்த இன்ஸ்டிங்டோட தான் பிறந்திருக்கும். யாருமே அதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்டிங்ஸை தாண்டி மக்கள் கிட்ட இயற்கையான சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் இன்னேட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிலது பயனுள்ளதா இருக்கும், சிலது ஆபத்தானதா கூட இருக்கும். இங்கதான் ஹேபிட் வரும். நம்ம மூளைக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுப்போம். நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க கத்துக் கொடுப்போம். அதையே பயிற்சி பண்ண நம்ம மூளைக்கு நம்ம கொடுத்த பாதையில பயணிக்க ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு செயலை திரும்ப பண்றப்போ அதனால உருவான பாதையில இருக்க நியூரான்ஸுக்கு இடையில இருக்க சினாப்சிஸ் ஈஸியா ஓபன் ஆகும். சோ அது தானா நடக்கிற செயலா மாறிடும். இதுதான் ஹேபிட். நீங்க ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி தான். முதல்ல முள்ளு, புதர் இதெல்லாத்தையும் காணாமாக்கணும். எப்படி? நீங்க அந்த பாதையில தினமும் நடக்க அந்த புதர் செடிகள் எல்லாம் நசுங்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பாதை உருவாக்கும். சோ நடக்கிறது உங்களுக்கு ஈஸி. பட் பழைய பாதை அப்படியே தான் இருக்கு, ஆனா அமுங்கி போய் இருக்கு. இப்படிதான் ஹேபிட்ஸும். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம புது பழக்கத்தை உருவாக்கி பழச அமக்குறோம். இதனாலதான் ஆரம்பத்துல ஒரு புது ஹேபிட்டை உருவாக்குறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட மொத்த வில் பவரையும் யூஸ் பண்ணி பழைய பாதையை மாத்தி புது பாதைக்காக உங்களை நீங்க புஷ் பண்ணிக்கணும். நீங்க ரிப்பீட் பண்ண உங்களுக்கு வில் பவர் கம்மியா தான் தேவைப்படும். ஒரு கட்டத்துல நான் பாத்துக்கிறேன்னு ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கும். நீங்க எதையுமே யோசிக்க தேவையில்ல. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வில் பவர் இந்த விஷயத்துக்கு அவசியம். அதாவது ஆரம்பத்துல இதை உருவாக்க உங்களுக்கு வில் பவருங்கிற மன உறுதி கட்டாயம் வேணும். ஒரு தடவை நீங்க ஹேபிட்டை உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செயலுக்கு இனி வில் பவர் தேவைப்படாது. அப்புறம் ஒரே டைம்ல நிறைய ஹேபிட்ஸை நீங்க மாத்த ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஹேபிட் எடுத்துக்கங்க, அதை முழுசா ஆட்டோமேட்டிக்கா மாத்தினதுக்கு அப்புறம் அடுத்த ஹேபிட்டுக்கு போங்க. எவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்தாலும் சரி, வாழ்க்கை முழுக்க கெட்ட ஹேபிட்ஸை பிரேக் பண்ணவும் புது ஹேபிட்ஸை வளர்க்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ஒரு ஹேபிட்டை உருவாக்க சில கோல்டன் ரூல்ஸை சொல்லி கொடுக்கறாரு. ரூல் நம்பர் 1, ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க ஒரு புது ஹேபிட்டை உருவாக்குனாலும் சரி, பழைய ஹேபிட்டை குவிட் பண்ணாலும் சரி, ஆரம்பிக்கிறப்போ திடமா ஆரம்பிக்கணும், பவர்ஃபுல்லா ஆரம்பிக்கணும். உங்களோட புது ஹேபிட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி சூழ்நிலைய உங்களை சுத்தி உருவாக்கிக்கங்க. பழைய ஹேபிட்டுக்கு திரும்ப போகாதபடி கமிட்மெண்ட் எடுங்க. உதாரணமா பொதுவெளியில இனிமே நான் இதை பண்ண மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கிறது. உங்க இடத்துல இருந்த ஆசையை தோன்ற ட்ரிகர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது, உங்களை சுத்தி ரிமைண்டர்ஸ் வச்சுக்கிறது. இப்படி ஆரம்பிக்கணும். நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சீங்கன்னா இதுக்கப்புறம் வேண்டாம் நீங்க நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அடுத்து ரூல் நம்பர் 2, என்னைக்குமே விதி விலக்குகளை அலோவ் பண்ணாதீங்க. புதுசா ஒரு ஹேபிட் உருவாக்குறப்போ பரவாயில்ல இத்தனை நாள் பண்ணிட்டோம், இதுதான் லாஸ்ட், பழைய ஹேபிட் ஒரு வாட்டி பண்ணிக்கலாம், தப்பில்ல, இந்த மாதிரி ஸ்லிப் ஆகாதீங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்க இப்படி விதிவிலக்கு பண்றப்பவும் உங்களோட மொத்த ப்ராக்ரஸும் பலவீனமாகும். பம்பரம் சுத்தும் போது லைட்டா மிஸ் ஆனாலும் அந்த கயிறு கழன்றதில்ல, அந்த மாதிரிதான். புதுசா ஒரு பழக்கத்தை பண்ணிட்டு இருக்கப்போ அதை பிரேக் பண்ணி பழைய ஹேபிட்டுக்கு போக நினைக்கிறப்போ எல்லாமே போயிடும். கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே. நீங்க ஒரு விஷயத்துல பிடியா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 3, நீங்க எடுத்த உறுதிமொழிகளை உடனே செய்யணும். புதுசா ஒரு ஹேபிட்டை நீங்க உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வெயிட் பண்ண வேண்டாம், அதை வேகமா செய்யுங்க. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, அதுக்கான செயலை செய்யணும். உங்க எண்ணங்கள் எல்லாம் செயலா மாறணும். அப்பதான் ஹேபிட்ஸ் உருவாகும். வில்லியம் ஜேம்ஸ் ரிப் வேன் விங்கிளோட கதையை சொல்லி நமக்கு வார்னிங் கொடுக்கறாரு. ரிப் எப்பவுமே குடிப்பழக்கத்தை விட முயற்சி பண்ணான். ஆனா ஒவ்வொரு முறை அவனுக்கு ஆசை வரப்பவும் ஓகே இந்த டைம் மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் எக்ஸ்கியூஸ் கொடுத்தான். அவனோட மூளை இதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அவன் பலமாக்குனது அவனோட ஹேபிட்டை தான். ரிப்போட கதை மாதிரி தான். ஒவ்வொரு முறையும் நான் அடுத்த வாட்டி பண்றேன், அடுத்த வாட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றப்பவும் நாமளே முட்டாளாக்கிக்கிறோம். உண்மை என்னன்னா, நீங்க இதான் லாஸ்ட் டைம் எக்ஸ்கியூசஸ் எடுத்தீங்கல்ல, அதுதான் லாஸ்டா இருந்திருக்கணும். பட் இப்பவும் நீங்க கண்டினியூ பண்றீங்க. இது ரொம்பவே ஆபத்தானது. நம்ம தினமும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளோட என்வாயன்மெண்டாலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேலை பார்க்குற நேரம், சாப்பிட்ற நேரம், நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்க விதம், இதெல்லாமே நம்மளோட என்வாயன்மெண்டால வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் தான் நம்மளோட ஹேபிட்ஸை தூண்டும். பட் நம்ம புது இடத்துக்கு போனாலோ, நம்ம டெய்லி ருட்டீனை மாத்தினாலோ நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சிரும். ஸோ நமக்கு பழைய ஹேபிட்டை தூர போட்டுட்டு புது ஹேபிட்டை உருவாக்க ஈஸியா இருக்கும். இந்த சான்ஸை நிறைய மக்கள் யூஸ் பண்றது இல்ல. முடிஞ்சா தினமும் காலையில எழுந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காம ஜிம்மு, மெடிடேஷன் கிளாஸ் மாதிரி போய் பாருங்க, சேஞ்சஸ் தெரியும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஒய்ஃப் ஒருத்தர் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹஸ்பண்டால திரும்ப சண்டை போட முடியல. அதனால ஹஸ்பண்ட் ஒரு கன்னு வாங்கினாரு. அந்த கன்னு பார்க்க அழகா இருந்துச்சு, செம்மையா பாலிஷ் பண்ணப்பட்டிருந்தது, அதுல புல்லட்ஸ் லோட் ஆகி இருந்தது. திரும்ப அந்த ஆள் அவரோட ஒய்ஃப் அடிக்க வந்தப்போ ஹஸ்பண்டுக்கு பயம் வந்துருச்சு. பயத்துல அந்த கன்னையும் கீழே போட்டு ஓடிட்டாரு. அவன் அடிச்சு முடிக்கிட்டோம், நான் திரும்ப வந்து கன் எடுத்து சுட்டுடுறேன், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன், இது அவர் சொல்லியிருந்தாரு. இதுதான் திரும்ப நடந்தது. இது முடியா கதையா மாறிடுச்சு. இந்த கதையில வைஃப் அடிச்சாருல, அவர் தான் உங்களோட டெம்டேஷன்ஸ், உங்க பேட் இன்ஸ்டிங்ஸ்.
வைஃப் உங்களோட நல்ல ஆன்மா. கன்னுங்கிறது உங்களோட லட்சியங்கள், உறுதிமொழிகள், நல்ல எண்ணங்கள். உண்மையா டெம்டேஷன் வர்றப்போ நீங்க உங்க மன உறுதியை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணலன்னா உங்களோட மற்ற லட்சியங்கள் எல்லாம் பயனற்றதா போயிடும். இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருக்கீங்களா? இல்லன்னு நம்புறேன். அடுத்து சாப்டர் நம்பர் 11, வில் அண்ட் த சைக்கோ அனாலிசிஸ். இந்த தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது செம்ம ஃபேமஸ். இதை சயின்ஸ் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க. இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. டாக்டர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஏன் சாதாரண மனுஷங்க கூட இதை பத்தி பேசுறாங்க. இது நம்மளோட மைண்டு, நம்ம ஆசைகள், நம்ம விருப்பம், இது எல்லாத்தையும் சார்ந்துதான் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். சைக்கோ அனாலிசிஸை பயன்படுத்தி நிறைய மனநோய்கள், நரம்பு நோய்கள்லாம் சரி செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய கூட சரி பண்ணலாம் ஃபியூச்சர்ல. இதோட சில ஐடியாஸ் என்னன்னா, கனவுகளை படிக்கிறது, பல பர்சனாலிட்டிஸை படிக்கிறது, இதெல்லாம் தான். பட் இது பெர்ஃபெக்ட் இல்ல. இதுலயுமே தப்பு இருக்குதா. இதோட மெயின் வீக்னஸே பிராக்டிஷனர்ஸுக்கு இதை பத்தின அறிவு சரியா இல்ல. சயின்ஸை யூஸ் பண்ணி பேசப்படுது, ஆனா அதுலயுமே சிக்கல் இருக்கு. நம்ம கெஸ் பண்றத உண்மைங்கிற மாதிரி சொல்லி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும் இந்த தியரி. அப்புறம் இதோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பெருசு, வெரிஃபை பண்ண கஷ்டம். இதோட ஒரு கருத்து என்னன்னா, நமக்கு வர கனவுகள் எல்லாமே நமக்குள்ள ஆழமா இருக்க ஆசைகளோட வெளிப்பாடுதான். முக்கியமா செக்ஷுவலா வர ஆசைகள். இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, பல கனவுகள் அடையாள குறியோட தான் இருக்கும்னு சொல்றாரு. இது ரொம்ப கிரியேட்டிவா ஆக்குறாங்க. எப்படின்னா, நம்மளோட ஆழ் மனசுதான் சுயநினைவை விட ஸ்மார்ட்டுங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு நாக்கு வளரி நிறைய பேசுவோம்ல, அது ஒரு விஷயம் நேத்து வர ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா இப்போ தொண்டை வர வரும், வெளியே வராது இந்த விஷயம். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள், இதுங்க எல்லாத்துக்கும் மறைவான அர்த்தம் ஒண்ணு இருக்கா. ஃப்ராய்டை பொறுத்த வரைக்கும் மறக்கிறது அப்படிங்கிறது விபத்தா நடக்கிற விஷயம் இல்லையா. நம்மளே அதை மறந்தே ஆகணும்னு நமக்குள்ள ரகசியமா நினைக்கிறோமா. சோ இந்த சைக்கோ அனாலிசிஸ் கொஞ்சம் சீரியஸாவே இருந்தாலும் இதோட புரிதல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன் இது பாப்புலர் ஆச்சு? ஏன்னா இந்த சைக்கோ அனாலிசிஸ் அதிகம் செக்ஸை பத்தி தான் பேசுது. மக்களுக்கு இது ஆச்சரியமா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா, வித்தியாசமா இருந்தது. கிட்டத்தட்ட காசிப் பேசுற மாதிரி. இல்ல நிறைய செக்ஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் தான் வரும், தேவைக்கு மீறின எக்ஸாம்பிள்ஸ். அதுதான் மக்களோட ஆர்வத்தை தூண்டி இதுக்கு முன்னாடி மக்கள் யோசிக்காத செக்ஷுவல் தாட்ஸ் கூட அவங்களுக்குள்ள விதைச்சிடுச்சு. சைக்கோ அனாலிசிஸோட முக்கியமான ஐடியா ஆழ் மனசு. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஆழமா. அதுல இலை, தூசி, என் செத்த மிருகங்கள் கூட மூழ்கிடும். சிலது மேல மிதக்கும், சிலது ஆழமா மூழ்குது. மேல மிதக்கிறதெல்லாம் நம்ம விழிப்புணர்வோட இருக்க எண்ணங்கள், மூழ்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்ம விழிப்புணர்வோட இல்லாத எண்ணங்கள். 2 செத்த நாய்களை இந்த ஸ்விம்மிங் பூல்ல போட்டோம்னா ஒண்ணு மிதக்கும். இதுதான் நம்மளோட சப்ரஸ்டு டிசையர். அதாவது இந்த ஆசை நமக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா அதை செயல்படுத்த மாட்டோம். 2, இன்னொரு நாயை கல்ல கட்டி இறக்குறோம், அப்ப அது மூழ்கிருமா? இதுதான் ரிப்ரெஸ்டு டிசையர். இப்படி ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்டா கூட நம்ம இல்லைன்னு மறுப்போம். இதுதான் ரிப்ரெஸ்டு டிசையர். இப்படி ஆழ் மனசுக்குள்ள 2 வகையான ஆசைகள் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த மறைஞ்சிருக்கிற ஆசைகளை நம்ம மேல் மட்டத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக நம்ம கனவுகள், செஞ்ச தவறுகள், நம்மளோட நடத்தைகள், இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். பேஷன்ஸ் எல்லாம் இந்த ஆழ் மனசுக்குள்ள இருக்க ஆசைகளை தெரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் வெளி வந்துட்டா அதோட சக்தி எல்லாம் போயிடும். அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. இப்படிதான் கியூரை கொண்டு வராங்க. ஆனா சிலர் இந்த மெத்தடை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை தவறா கையாண்டா நமக்குள்ள இருக்க கெட்ட ஆசைகள் வலுவாகிறோன்னு அவங்களுக்கு பயம். ஆனா ஃப்ராய்டு என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம ஆழ் மனசுக்குள்ள இருக்க ஆசைகள் சுயநினைவுல இருக்க ஆசைகளை விட ஸ்ட்ராங்கானது. அதனால இதை நம்ம சுயநினைவோட தாக்க முடியாது இப்படி சொல்றாரு. ஒன்ஸ் நம்ம மனசுக்குள்ள மறைஞ்சிருக்க ஆசை வெளிப்பட்டுட்டா 2 விஷயங்கள் நடக்கும். 1, வெளிவந்ததால அது பலவீனமாயிடும். 2, தெரபிஸ்ட் அதை தசை மாத்துறதுக்கு ஆரோக்கியமான ஆபத்தில்லாத வழிய சொல்லுவாங்க. சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃப்ராய்ட் ரொம்ப நம்பினாரு. அதாவது செக்ஷுவல் எனர்ஜி, இதை வேஸ்ட் பண்ணாம உள்ளுக்குள்ள அழுத்திக்காம பெரிய லெவல்ல யூஸ் பண்ணணும். செக்ஷுவலா இல்லாம வேற பர்பஸுக்காக, லைக் சயின்ஸ், ஆர்ட்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஃப்ராய்டை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமே இந்த ப்ராசஸ்ல தான் வந்திருக்கோங்கிற நம்பிக்கை. அது எப்படி இயற்கையா வர ஆசைகள் எல்லாம் நம்ம மாத்தி அமைக்க முடியும்? இதுல ஃப்ராய்டுக்குமே தெளிவில்லை. ஒரு லெக்சர்ல ஃப்ராய்டு இந்த செக்ஷுவல் ஆசைய உணவோட கம்பேர் பண்றாரு. ஒரு கிராமத்துல கடுமையா உழைக்கிற குதிரை இருந்துதான். அது நிறைய சாப்பிடுதுன்னு மக்கள் நினைச்சாங்களாம். சோ தினமும் அதோட உணவை குறைச்சு கொடுத்தாங்க. முதல்ல அந்த குதிரை கொஞ்சம் உணவை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்க்க நல்லாதான் இருந்திருக்கு. ஆனா போக போக அதால ஒரு நாள் கூட முழுசா வேலை செய்ய முடியல. அடுத்த நாள் அதுக்கு சாப்பாடே போடாம வேலை பார்க்க வைக்கணும்னு நினைச்சாங்க. காலையில எழுந்து பார்த்தப்போ அந்த குதிரை செத்து இருந்தது. சோ இந்த கதையை சொல்லி ஃப்ராய்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உங்க செக்ஷுவல் ஆசைகளை ரொம்ப அடக்கி வச்சீங்கன்னா அது சாப்பாடு போடாம உடம்ப வருத்திக்கிற மாதிரி மொத்த மனுஷனையுமே அழிச்சிரும். இங்க ஆத்தர் வேற பதில் கொடுக்கறாரு. ஃப்ராய்ட் சொன்னதை ஏத்துக்கல. சாப்பாடுங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ரொம்ப அத்தியாவசியம். அது இல்லாம யாராலையும் வாழவே முடியாது. செக்ஸும் முக்கியம்தான், அது இல்லாம மனுஷங்களோட பரம்பரை இருக்காது. ஆனா செக்ஸ் நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமா? இல்ல, உணவு மாதிரி அத்தியாவசியம் இல்ல. நிறைய பேரு செக்ஸே இல்லாம வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, நார்மலாவும் இருந்திருக்காங்க. சோ இதை என்னால ஏத்துக்க முடியலன்னு ஆத்தர் சொல்றாரு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நம்பிக்கை நம்மளோட ரியாலிட்டி உருவாக்குது. செக்ஸ் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நம்ம ஸ்ட்ராங்கா நம்பினா நம்மளால முடியாது. அதே என்னால இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும்னா அது முடியும் தான். நம்ம மைண்ட் செட் தான் நம்ம அதுக்கு அடிமை ஆகுறோமா இல்ல எதிர்க்கிறோமான்னு தீர்மானிக்கும். எல்லா ஆசைகளும் சேம் இல்ல. சாப்பாடு வேணும்னு பசிக்கிற ஆசைங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், நம்மள பாசிட்டிவ் ஆக்கும். ஆனா குடிக்கணும், போதை எடுத்துக்கணுங்கிற ஆசைகள் வேற. இது நம்மள உண்மையா திருப்திப்படுத்தாது. இது நமக்கு இன்னும் ஆபத்தை தான் கொடுக்கும்.
செக்ஷுவல் டிசையருங்கிறது சாப்பாடு மாதிரியா? அத ஃபுட்டோட ஃப்ராய்ட் கம்பேர் பண்ணாரே, அந்த அளவுக்கு அது அத்தியாவசியம் இல்ல. அதெல்லாம உயிர் வாழ முடியும். இந்த தியரி நிறைய மக்களை வெவ்வேறு மாதிரி நம்ப வச்சிருக்கு. செக்ஸுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், இதை கட்டுப்படுத்தவே முடியாது, கட்டுப்படுத்தினா ஆபத்து வரும்னு நம்ப வச்சிருக்கு. பட் இந்த ஐடியா மோசமானது. இது நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல்ல வளர்க்காம நம்மளை இன்னும் பலவீனமாக்கிடும். இதை நம்ம கண்டிப்பா மறுக்கணும். மக்கள் நம்பணும் இந்த செக்ஷுவல் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும்னு நம்பணும். அவங்களோட வில்ல வலிமையாக்கி சாதிக்க முடியும்னு நம்பணும். அடுத்து சாப்டர் நம்பர் 12, கான்சென்ட்ரேஷன். இவ்ளோ தூரம் நம்ம ஹேபிட்ஸை கட்டமைக்கிறது, மன உறுதியை வளர்க்கறதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஆனா ஒன்ஸ் அந்த மன உறுதி வந்துட்டா அதை வச்சு என்னதான் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வரைக்கும் கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்ணணும், இததான் வார்த்தையால சொல்லியிருக்காங்க. ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்றது? எப்படி இந்த மன உறுதியை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? உங்க இலக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். பணம், பதவி, புகழ், அறிவு, ஏன் நீங்க சிமெண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். என்னவா இருந்தாலும் அதுக்கான வேலையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஒரே டைம்ல நீங்க கொடுக்க மாட்டீங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பீங்க. தினமும் நீங்க போடுற எஃபர்ட்ஸ்ல கொடுப்பீங்க. ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் ஃபைன் பெருசா இருக்கும். நீங்க லேட்டா நிறைய எஃபர்ட் போட்டு உங்களை சிரமப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க தினமும் சரியா பே பண்ணா அதோட காஸ்ட் உண்மையாவே ஈஸியா கம்மியா தான் மாறும். நிறைய இலக்குகளுக்கு அறிவு வேணும். அறிவு வளத்துக்க படிக்கணும். படிக்கணும்னா கவனம் வேணும். கவனம், கான்சென்ட்ரேஷன், இதுல 2 வகை இருக்கு. 1, ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா இருக்கிறது. ஒரு விஷயத்துல மட்டுமே தொடர்ந்து 10 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்றது, இல்ல அரை மணி நேரம் ஃபோக்கஸ் பண்றது, 2 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்றது, பட் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம. நம்பர் 2, ஒவ்வொரு இரவும் கவனமா இருக்கிறது. இன்னைக்கு நைட் ஒரு சப்ஜெக்ட்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சு அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு நைட்டும் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது. சும்மா ரேண்டமா ஜம்ப் ஆகாம நல்லா கவனத்தோட இருக்கிறது. நம்ம கவனத்தோட இருக்கிறதுக்கும் மன உறுதி வேணும். சில நேரம் கவனம் நமக்கு நேச்சுரலா வந்துடும். நம்ம பாக்குற வேலையை லவ் பண்ணி பண்றப்போ, ஒரு சப்ஜெக்ட பார்த்து பிரமிக்கிறப்போ நம்ம தானாவே கவனம் செலுத்துவோம். ஆனா உங்க மைண்ட் எப்பவுமே அங்க இங்க அலப்பாயதான் ஆசைப்படும். நீங்க வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இங்கதான் மன உறுதி, வில் பவர் வேணும். என்ன போரிங்கா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும் உங்க மைண்ட் அதே சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வைக்க இந்த வில் பவர் வேணும். கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஒரு நல்ல ஐடியா மட்டும் இல்ல, இதை நம்ம பிராக்டிக்கலா செய்ய முடியும். ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும்னா மத்த விஷயங்களெல்லாம் கொஞ்ச நேரம் தூர போடணும். இன்னைக்கு நான் மேக்ஸ் படிக்க போறேன்னா மத்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒவ்வொரு நாளும் படிக்கணும். டெய்லியும் சம்ஸ் போட்டு போட்டு பார்க்கணும். அப்பதான் அதுல மாஸ்டர் ஆக முடியும். நம்ம கவனமா இருக்கப்போ மைண்ட்ல பல எண்ணங்கள் வருமே. ஏன்னா நம்ம மெயின் டாஸ்கை விட அந்த எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம் நம்புவோம். ஆனா அது முக்கியமானதா இருக்காது. எங்கேயோ மனசு அலப்பாய விட்டு கவனம் இல்லாம இருக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம். இதை நம்மளால உடைக்க முடியும், மாத்திக்க முடியும். என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்ன சத்தமா இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்ற சாக்கு போக்குங்க. ஏன் இப்படி பேசுறீங்க, என்னால படிக்கவே முடியல, நீங்க மேல பாட்டு கேக்குறீங்க, என்னால எழுத முடியல, இப்படி மக்கள் அதிகம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல. நீங்க ஆல்ரெடி கவனம் அப்படிங்கிற ஒரு திறனோட படைக்கப்பட்டவங்க. இயற்கையாவே உங்ககிட்ட கான்சென்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தை ஜாக்கி சான் மாதிரி கார்ட்டூன்ஸ் பாத்துட்டு இருக்குன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு அதுக்கு மறந்துடும். நம்ம நேசிக்கிற ஒருத்தங்களை பத்தி பகல் கனவு காண்றப்போ நம்ம எங்க இருக்கோன்னே மறந்துடும். சோ நம்ம ஆர்வம் எடுத்து என்ன பண்ணாலும் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்க முடியும். உங்க மைண்ட் எங்கேயாவது அலமோதிட்டு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா அதை கண்டுபிடிச்ச உடனே நீங்க திரும்ப கவனிச்சுட்டு இருந்த சப்ஜெக்டுக்கு வந்துருங்க. முதல்ல இது கஷ்டமா தான் இருக்கும். 10 நிமிஷத்துல 10 வாட்டி உங்க கவனம் சதறி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்க ரிட்டன் பழைய நிலைமைக்கே வர வர இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆவீங்க. ஒவ்வொரு சக்சஸும் அடுத்த விஷயத்தை ஈஸியாக்கும். உங்க எண்ணங்களை நீங்க முழுசா கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. சீரியஸா யோசிக்கிறது இயற்கையா வந்துடும், நல்லாவும் இருக்கும் அந்த ஃபீல். அடுத்து சாப்டர் நம்பர் 13, A Program of Work. நம்மள நிறைய பேரு இதோ பண்ணிடுவேன், சீக்கிரம் பண்ணிடுவேன்னு சொல்லுவோம். ஆனா அதை செய்யவே மாட்டோம். இது கஷ்டமான டாஸ்கா இருக்காது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல, எஃபர்ட் போட தேவையில்ல. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா நமக்கு நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் இப்ப வேணாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுவோம். அண்ட் அந்த நாளைக்குங்கிறது எப்பவுமே வராது. பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி மக்களை, இந்த மாதிரி குடும்பத்தையே, ஆர்மி ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேட்டர்ஸ், எல்லாத்தையும் தள்ளி போடுற படை. இதுல நாமளும் ஒரு சோல்ஜர் ஆயிடுவோம். இல்ல வேர்ஸ்ட் என்னன்னா, இந்த சின்ன சின்ன டாஸ்க்கு கூட நமக்கு மன உறுதி வேணுங்கிறத கவனிக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் மன உறுதி வேணும்னு அதை குறைச்சட போடுவோம். நான் இதை செய்யணும்னு நினைச்சிட்டேன், அது போதும் தானே, இப்படி யோசிப்போம். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சிகரெட் ஸ்மோக்கர்னா எப்ப வேணாலும் குவிட் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு நினைச்சுப்பாரு. அந்த நினைப்பே போதும்னு அவர் நினைப்பாரு. ஆனா அதுக்கு வாய்ப்பே இருக்காது. சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் வந்தா எனக்கு டைம் இல்ல, இந்த மாதிரிதான் காரணம் சொல்லுவோம். ஆனா உண்மை வித்தியாசமா இருக்கும். எங்க பிரச்சனை நேரம் இல்ல, நம்மகிட்ட இல்லாத மன உறுதி தான். இந்த சின்ன டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணா வாழ்க்கை எவ்வளவு லேசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. லைக் நம்ம வேலையெல்லாம் நம்ம சொல்லாமலே ஒரு ஃப்ரீ செக்ரட்டரி செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. இப்ப யோசனை வரும், இந்த வேலை பண்ணல அந்த வேலை பண்ணலன்னு கில்ட்டா இருக்கும். வரணும் தான், நம்ம ஜஸ்ட் யோசிச்சா எல்லாம் நடந்துடாதுல்ல, நம்ம செஞ்சு காட்டணும், அப்பதான் நடக்கும். சரி, எப்படி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை தோக்கடிக்கிறது? ரூல் நம்பர் 1, ஒரு டாஸ்க பண்ண சரியான டைம் எடுத்துக்கங்க. சீக்கிரமே பண்ணுவேன் இப்படிலாம் இல்ல, நான் மண்டே நைட்டு 10 மணிக்குள்ள இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு நினைக்கணும். கேலண்டர்ல மார்க் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அந்த வேலையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவும் டைமுக்கு அது உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீலை கொடுக்கும்.
ஏன்னா நீங்க செல்ஃப் டிசிப்ளினை கட்டமைக்கிறீங்க. நீங்க உங்க மன உறுதியை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. பில்லு கட்டுறது, ஷூ சரி பண்றது, ஃப்ரெண்டுக்கு ரிப்ளை பண்றது, டேபிள்ல இருக்க பேப்பர்ஸை அடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகளை கூட தவிர்க்காதீங்க. இதை பார்க்க சின்னதா இருக்கும், ஆனா ஒரு பெரிய மாளிகையை கட்டுற கற்கள் மாதிரி இந்த சின்ன சின்ன வெற்றிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியவே கொடுக்கும். நீங்க எல்லாத்துக்கும் வளச்சம் கொடுக்கணும், பிடிவாதமாவும் இருக்கணும். உங்களுக்கு ஏத்த ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுல பிடியா இருக்கணும். தினமும் அதையே சொன்னபடி சொன்னதை செய்யணும். இந்த வருஷம் முழுக்க நான் என்ன செய்யணும், இந்த வாரம் முழுக்க நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நாள் முழுக்க நான் என்ன செய்யணும், இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு நான் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குன்னா நீங்க ஒவ்வொன்றையும் தள்ளி போட்டு அப்புறம் பண்ணுவோம்னு நினைக்கிறத ஃபன்னா பண்ணுவீங்க. அதனாலதான் உங்க ஸ்கெடியூலை நீங்க டைட் ஆக்கணும். ஒவ்வொரு மணி நேரத்திலயும் ஒவ்வொரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்க முதல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதும் நீங்க பண்ற பெரிய தப்பு, ரொம்ப பிளான் பண்ணிடுவீங்க. எப்படியெல்லாம் ஒரு டாஸ்க் இருக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும்னு தப்பு கணக்கு போடுவீங்க. ஆனா குட் நியூஸ் என்னன்னா, நீங்க எதையுமே கம்ப்ளீட் பண்ணலனாலும் எந்த பிளானுமே இல்லாம சும்மா இருந்ததுக்கு அட்லீஸ்ட் இதையாவது நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு கெட்ட நியூஸும் இருக்கு. இப்படியே நீங்க ஓவர் பிளான் பண்ணி தோத்துக்கிட்டே இருந்தா உங்க மேல இருந்த நம்பிக்கையை நீங்க இழந்துருவீங்க. சோ சின்னதா பிளான் பண்ணுங்க. அதுல சக்சஸ் பாத்துட்டீங்கன்னா பெருசா பிளான் பண்ணி தோக்குறதை விட இது சிறந்தது. சின்ன சின்ன வெற்றிகள் மன உறுதியை கட்டமைக்கும். பெரிய தோல்விகள் அந்த மன உறுதியை அழிச்சிரும். சோ சின்ன வெற்றிகளை அடிக்கல்லா வச்சு உங்க மன உறுதியை வலிமையாக்கிட்டே வாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 14, தி டெய்லி சேலஞ்ச். வில் பவர்னு நினைக்கிறப்போ நம்ம அதை பெருசா கற்பனை பண்ணுவோம். பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் கற்பனை பண்ணுவோம். ஆனா அவங்களோடதுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தான். முதல் உலக போர் நடந்த நேரத்துல பல பேரு பெரிய அளவுல மன உறுதியை காட்டினாங்க. ஆர்வத்தோட நான் வரேன்னு முற்பட்டு களத்துக்கு போனாங்க. அவங்க நாட்டுக்காக பல கோடி மக்கள் உயிரை தியாகம் செஞ்சாங்க. வரலாறு முழுக்க நம்பிக்கையை கிவ் அப் பண்ணாம கொடுமையா சாவானுபவிச்ச தியாகிகளோட கதை தான் இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஆளெல்லாம் அவரோட வைஃப் முன்னாடியே உயிரோட எரிக்கப்பட்டாரு. அவரோட வைஃபும் 10 குழந்தைங்களும் அமைதியா இருந்தாங்க. இன்னொரு கதையில நெருப்பை காட்டி பயமுறுத்தினாங்க. ஆனாலும் அந்த நெருப்பால அவங்க கை சுட்டெரிக்கிற வர அமைதியா தான் இருந்தாங்க. அவங்க நம்பிக்கைய கைவிடல. பிஷாப் ஹூப்பரை ஸ்லோவா நெருப்ப வச்சு ஸ்லோவா எரிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் வேதனைப்பட்டாரு. ஆனா அவர் கேட்டது, இன்னும் எனக்கு நிறைய நெருப்பு வைங்கன்னு கெஞ்சினாரு. அப்பதான் அவரால சீக்கிரம் சாக முடியும், வலி தாங்க முடியலன்னு. இந்த கதையெல்லாம் கேட்க ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இவங்க கிட்ட ஒரு விதமான வலிமை தெரியுது. அவங்களோட மன உறுதியோட வெளிப்பாடு தெரியுது. மன உறுதி வெறும் ஹீரோஸுக்கு, தியாகிகளுக்கு மட்டும் இல்ல. அந்த ஆங்கிள் பார்த்தா நம்ம தினசரி வாழ்க்கையில அந்த மன உறுதியோட முக்கியத்துவத்தை மறந்தே போயிடுவோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூட முயற்சிக்க மாட்டோம். நம்ம சின்னதா கடை வச்சிருந்தா கூட நமக்கு மன உறுதி வேணும். கிளர்க்கா வேலை பாக்குறப்ப கூட கஸ்டமர்ஸை கத்துறதுக்கு தைரியமும் மன உறுதியும் வேணும். வாழ்க்கை நமக்கு தினமும் பெரிய ஹீரோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது. ஆனா நம்மளோட மன உறுதியை பயன்படுத்துறதுக்கு தினமும் நிறைய சவால்களை கொடுக்கும். வில்லியம் ஜேம்ஸ் சொன்னாரு, உங்க மன உறுதியை வலிமையாக்க நீங்க தினமும் சின்ன சின்ன நல்ல ஒழுக்கங்களை செய்யணும். உங்களுக்கு எது செய்ய வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காக. இந்த மாதிரி பிடிக்காத நல்ல விஷயங்களை செய்யதான் பிரச்சனை வரப்போ நீங்க தயாரா இருப்பீங்க. இன்சூரன்ஸ்ல காசு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல பெருசா பலன் இருக்காது. ஆனா அதுவே உங்க உயிருக்கு ஆபத்து வருதுன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். அப்படிதான் நீங்க தினமும் மன உறுதியை வலிமையாக்க பயிற்சி செய்யணும். ஒரு நாள் ஆபத்து வரப்போ அதுக்கான பலன் கிடைக்கும். தினமுமே நம்ம மன உறுதியை வலிமையாக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்காகன்னு நம்ம புது டெஸ்ட் எல்லாம் உருவாக்கி பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு சவால்கள் தான். நம்ம எப்படிலாம் இந்த சவால்களை எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மொத்த வாழ்க்கையும் எப்படி வாழ போறோம்னு காட்டும். தினசரி சவால்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நீங்க பெருமையா திருப்தியோட தூங்குவீங்க. அதே நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கில்ட்டா தான் இருக்கும். ஈவன் சின்னதா இருந்தாலும் ஒரு ஓரமா அது உங்களை உறுத்தும். ரொம்ப சின்ன சின்ன சேலஞ்சஸ் தான். உங்க பாஸ் கிட்ட போய் எனக்கு போனஸ் வேணும்னு கேக்குறது. நீங்க போனஸ்க்கு தகுதியானவர்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கேட்காம அதை டிலே பண்ணுவீங்க. ஒரு நாள் பிஸியா இருப்பீங்க, ஒரு நாள் கேட்க நம்பிக்கை இருக்காது, இன்னொரு நாள் உங்க பாஸ் பேட் மூட்ல இருப்பாரு. இப்படிதான் காரணம் கிடைக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு பயம். அந்த பயத்தினாலதான் நீங்க தள்ளி போடுறீங்க. இதுல சரியான வழி என்ன தெரியுமா? ஒரு ஃபிக்ஸ்டு டைமை செட் பண்ணி நீங்க செய்ய நினைச்சதை செய்யணும். அடுத்து நம்பர் 2, நீங்க நோ சொல்லணும். இதுதான் தினமும் பண்ற சேலஞ்ச்லயே கஷ்டமான சேலஞ்ச். உங்க ஃப்ரெண்டு உங்களை ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அது சரியா இல்லைன்னா தயங்காம நோ சொல்லணும். உங்ககிட்ட ஒருத்தங்க பணம் கேக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா தயங்காம நீங்க அதுக்கு நோ சொல்லணும். நீங்க படிக்கணும்னு பிளான் பண்றீங்க. ஆனா உங்க படி உங்களை வெளியே கூப்பிடுறாங்க. அப்ப நீங்க யோசிக்காம நோ சொல்லணும். இந்த மாதிரி நோ சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நோன்னு சொல்ல தோன்ற டைம்ல நீங்க பயப்படாம தயங்காம நோ சொல்லணும். மேபி நீங்க எஸ் சொன்னா அவங்க மத்தியில மரியாதையோட இருக்கலாம். ஆனா உங்க மேல நீங்க வச்சிருக்க மரியாதை போயிடும். உண்மையான மன உறுதிங்கிறது நோ சொல்லணும். ஆனா அதை பணிவோட சொல்லணும். அடுத்து நம்பர் 3, ஹேபிட்ஸ். நீங்க ஒரு கெட்ட ஹேபிட்டை பிரேக் பண்ணி நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்க தினமும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். தினமும் சுடு தண்ணியிலே குளிச்சுட்டு இருப்பீங்க. பட் இங்க நார்மல் சில் தண்ணியில குளிக்கிறது நல்ல ஹேபிட். சோ அதை விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி டாஸ்க்ஸ் தான் உங்களோட மைண்டு, பாடி ரெண்டையுமே வலிமையாக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 15, செகண்ட் அண்ட் தேர்ட் வின்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம சின்ன டாஸ்கை பத்தி, தினமும் செய்யற வேலையை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பெரிய விஷயங்களை பண்ணணும். உண்மையா தங்களோட வாழ்க்கைய பிரயோஜனமா வாழ நினைக்கிறவங்க தினமும் பாக்குற வேலைய சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க. அவங்களோட எய்மு பெருசா இருக்கும். ஏதாவது சாதிக்கணும்னு ஆழமா யோசிப்பாங்க. பெர்னாட் ஷா சொன்ன மாதிரி
உண்மையான சந்தோஷம் நம்ம பெரிய பர்பஸ பண்றப்போ, வாழ்க்கைய பத்தி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாம கடைசி வரை நம்ம பெஸ்ட குடுக்கறப்பதான் வரும். இங்கதான் ஆபத்தே இருக்கு. நம்ம பெரிய கனவுகளை செயலா மாத்தாம அப்படியே பகல் கனவே கண்டுகிட்டு இருப்போம். ஒரு நாள் இந்த விஷயம் நடக்கும்னு நினைப்போம். ஆனா அந்த நாள் வரவே செய்யாது. இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கும் இன்னைக்கு மாதிரி வேஸ்டா போகலாம். நீங்க சீரியஸா இருந்தா இப்பவே ஆரம்பிங்க. செயல்கள் தான் தைரியத்தையும் பவரையும் மாயாஜாலத்தையும் உருவாக்கும். வில்லியம் ஜேம்ஸ் சொன்னாரு, மனுஷங்களுக்குள்ள பல எனர்ஜி மறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு இன்னும் நிறைய வலிமை இருக்குன்னு. உதாரணமா, நம்ம டயர்ட் ஆகுறப்போ வேலை பாக்குறத நிறுத்திடுவோம். ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ண நினைச்சா கண்டிப்பா பண்ணுவோம். அதுதான் த செகண்ட் விண்ட். நம்ம டயர்ட்னஸ் தெரியாது, முன்னை விட ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். சில நேரம் மக்கள் தேர்ட் ஃபோர்த் விண்டு கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள இந்த பலம்லாம் இருக்குன்னு தெரியாமையே அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதான் நம்ம பிசிக்கலா பண்ற வேலை, மென்டலா பண்ற வேலை எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்ம உடலுக்குள்ள மறைவா நிறைய எனர்ஜி கூடங்கள் இருக்கு. அதெல்லாமே மறைவா ஒளிஞ்சிருக்கு. நம்ம தட்டி எழுப்பாம வச்சிருக்கோம். தட்டுனோன்னா உடனே அதோட சக்தி வெளியே வரும். கிராமத்து மக்கள் எல்லாம் முதல்ல சிட்டிக்கு வரப்ப எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு வருஷத்துலயே பழகிப்பாங்க. ஈவன் இந்த வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க எனர்ஜி இன்னும் அதிகமாயிடும். அப்ப இவ்வளவு நாள் இந்த எனர்ஜி எங்க இருந்தது? இதே தானே நமக்குள்ளயும். எப்படி இந்த ஹிடன் எனர்ஜியை நம்ம அன்லாக் பண்றது? அதுக்கு நம்ம கடமையோட பொறுப்பா இருக்கணும். ஒரு புது போஸ்ட் கிடைச்சா எந்த அளவுக்கு கடமையோட பொறுப்பா இருப்பாங்களோ அந்த மாதிரி. எந்த டெம்டேஷன் வந்தாலும் நோ சொல்லணும். இது பல நாளைக்கே நம்ம எனர்ஜி அதிகமாக்கும். ரொம்ப முக்கியமா ஆர்வம். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வத்தோட பண்றப்போ டயர்டெல்லாம் மறந்தே போயிடும். டயர்டா இருக்கும், ஆனா அவங்க இதனா கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஆர்வத்துல இருந்தா அந்த டயர்டெல்லாம் காணாம போயிடும். பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் ராப்பகலா தூக்கத்தை இழந்து ஆர்வத்துல மூழ்கிருக்காங்க. லேசி ஜீனியஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க லேசியா இருக்க மாட்டாங்க. போரிங்கா இருக்க டாஸ்கெல்லாம் வேண்டான்னு மறுப்பாங்க. ஆனா உண்மையா அவங்களுக்கு ஆர்வம் வந்தா மத்தவங்களை விட கடுமையா உழைப்பாங்க. ஷேக்ஸ்பியர் மாதிரி ஆளுங்கெல்லாம் பிரம்மாண்டங்களை உருவாக்கிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் அதிகம். எடிசன் மாதிரி இன்வென்டர்ஸும் அப்படிதான். அவ்வளோ ஆர்வம். இங்க சீக்ரெட் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தெம்பாவே இருந்தாலும் மக்கள் குவிட் பண்ணிடுவாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க ஜீனியஸா மாறி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் அதை பூஸ்ட் பண்ண அவங்க கிட்ட வில் பவர் இருக்கும். ஆர்வத்தோட வேலை பாருங்க, எல்லா டயர்ட்னஸும் பறந்து போகும். உங்க மன உறுதி திடமாகும். அடுத்து சாப்டர் நம்பர் 16, மாரல் கரேஜ். இந்த லாஸ்ட் சாப்டரோட புக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மன உறுதியை பத்தி சில எச்சரிக்கைகளை கொடுக்கணும். நம்பர் 1, மன உறுதியை பத்தி பெருமை பேசாதீங்க. நான் மன உறுதியோட இருக்க வேண்டாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க நீங்க பொய் சொல்றீங்கன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா நீங்க இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே சந்தேகம் வரும். உங்களோட மன உறுதியா மக்கள் பார்க்கணும்னா அதுக்கு உங்க செயல்ல தான் அது தெரியணும், வார்த்தையில இல்ல. நம்பர் 2, முட்டாளாகிறாதீங்க. நான் சரியாதான் இருக்கேன், என் செயல் எனக்கு திருப்தி இருக்குன்னு ஓவரா திருப்தி அடையக்கூடாது. அடுத்தவங்கள ரொம்ப சாதாரணமா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஈஸியா நான் என் இலக்கு அடைஞ்சிருவேன்னு ரொம்ப பெருமை பேசக்கூடாது. உண்மையான மன உறுதி பணிவுல தான் இருக்கும். ரொம்ப சீன் போடாம பணிவோட அன்பா நடந்துக்கணும். அடுத்து நம்பர் 3, பிடிவாதத்தோட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க கத்துறதாலேயோ உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்றதாலேயோ உண்மையான மன உறுதி வெளியே வராது. எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் ஜெயிச்சதும் அடுத்தவங்களை டாமினேட் பண்ணதும் மன உறுதி அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க உண்மையா நம்புற கொள்கைகள்ல பிடிவாதமா நிக்கணும். எல்லாத்தையும் கத்துக்க ஆர்வமா இருக்கணும். உங்க பெருமைய பாதுகாக்க மாற மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்க கூடாது. அடுத்து நம்பர் 4, மாரல் கரேஜ் ரொம்ப ரேரானது. பிசிக்கலி நீங்க தைரியமா இருப்பீங்க, என்ன ஆபத்து வந்தாலும் எதிர்த்து நிப்பீங்க, அது காமன். ஆனா சரியான விஷயத்துக்கு துணையா நிக்கிறது, தவறான விஷயத்தை எதிர்க்கிறது, இந்த மாதிரி மாரல் கரேஜ் ரொம்ப ரேரானது. போர்கள் எல்லாம் நிறைய வீரர்கள் சாவ தைரியமா எதிர்கொண்டாங்க. ஆனா அநியாயத்தை தட்டி கேட்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்ல. பழங்கால கிரேக்கர்கள் எல்லாம் மாரல் தைரியத்தை மதிச்சாங்க. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் மாதிரி ஏத்தன்ஸ் எல்லாம் இந்த மாரல் கரேஜை ஃப்ரீயா பேசினாங்க. அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறமா பல நூற்றாண்டுகளுக்கு யாருமே சுயமா யோசிக்கல. டிஃப்ரெண்டா யோசிக்க முயற்சி பண்ண கலீலியோ, பேக்கன் இவங்கெல்லாம் கூட சில நேரம் அமைதியா தன்னை தடுத்துக்கிட்டாங்க. லெசன் என்னன்னா, உங்களுக்கு ஓப்பனா பேச தைரியம் இல்லைன்னா நீங்க பேசணும்னு யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. உண்மையான வில் பவர்னா உங்க மைண்ட் எங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போகுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்றதுதான். ஈவன் அது கஷ்டமா இருந்தாலும் சரி, உலகமே அதை எதிர்த்தாலும் சரி, நீங்க சுயமா தனியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நிக்கிறீங்கன்னா அதுதான் மிக சிறந்த வில் பவர். இந்த வில் பவர் உங்களுக்கும் அவசியம்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிக்கிறாரு. இந்த புக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.